லூக்காவின் சுவிசேஷ புத்தகத்திற்கு நேராய் நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா 13வது அதிகாரம். எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி தான் 13வது அதிகாரம். நான் வாசிக்கிறேன் 15 முதல் 17 வரை. கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளையும் குறித்து சந்தோஷப்பட்டார்கள். இருக்கீங்களா? இந்த சம்பவத்தை நாம படிச்சிருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10ஆம் வசனம் சொல்லுது, ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஒரு ஸ்திரீக்கு ஆண்டவர் செய்த ஒரு அற்புத நிகழ்வை இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிறோம். 18 வருஷமா ஒரு அம்மாவுக்கு பலவீனம். ஆண்டவர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த ஆலயத்தில் அந்த அம்மாவும் அமர்ந்திருந்தாள். ஆண்டவர் அங்க வர்றாரு அப்படின்னு நோட்டீஸ் எல்லாம் அடிக்கலை, வால் போஸ்டரெல்லாம் ஒட்டலை, வாட்ஸ்அப்ல எல்லாம் போடலை. தோத்திரம். இதெல்லாம் தெரிஞ்சும் இன்னைக்கு கூட்டத்துக்கு ஆலயத்திற்கு வராம நம்ம சபை மக்களே 4 பேர் இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் சபையே இல்லை. தோத்திரம். ஆனா அன்னைக்கு அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கிடையாது. ஆண்டவர் அந்த ஜெபாலயத்துக்கு வந்திருக்கிறாரு. ஆண்டவர் வருவார்னு தெரிஞ்சு அந்த அம்மா வந்தா அப்படின்லாம் அங்க வசனம் இல்லை. அந்த அம்மா ஆலயத்துக்கு வந்திருந்தா. அப்ப நான் அதை எப்படி பார்க்கிறேன்? அது அவளுடைய வழக்கமா இருந்திருக்கு. அந்த தாயினுடைய வழக்கம். அவ ஜெபாலயத்துக்கு வர்றது அவளுடைய வழக்கம். அன்றைக்கு இயேசுநாதர் அந்த ஜெபாலயத்துக்கு வந்திருந்தாரு. அவர் போதகம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அந்த பிரசங்கத்தை அந்த அம்மா மூலையில உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கு. 18 வருஷமா பலவீனம் இருந்ததுனால தான் பலவீனத்தை காரணம் காட்டி அந்த அம்மா சர்ச்சுக்கெல்லாம் வராம இல்ல. காரணமே இல்லாம காரணம் சொல்றவங்க இந்த காலத்துல இருக்காங்க. ஆனா அந்த அம்மாவுக்கு காரணம் சொல்றதுக்கு காரணம் இருந்தும் காரணம் சொல்லல. நல்லா குழப்பறான்டா இவன். தோத்துறான். காரணம் சொல்றதுக்கு நல்ல காரணம் இருந்தும் அந்த அம்மா காரணம் சொல்லாம கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருந்தா. இருக்கீங்களா? ஒருவேளை அவளுக்கு தெரியாது அன்னைக்கு ஆண்டவர் ஜெபாலயத்துக்கு வருவான்னு. அவளுக்கு தெரியாது அன்னைக்கு அவர் கண்ணு என் மேல படுன்னு. அவளுக்கு தெரியாது அன்னைக்கு அவர் கையை தான் மேல வைப்பார்னு. அன்னைக்கு தெரியாது அவர் பக்கத்துல தன்னை அவர் வரவழைப்பார் என்று. அவளுக்கு தெரியாது 18 வருஷ பிரச்சனைக்கு அன்றைக்கு இயேசு என் வாழ்க்கையில ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் என்று. அவ அறியாத, தெரியாத, நினைச்சிராத ஒரு அற்புதம் அன்றைக்கு அவளுக்கு நடந்தது. இன்றைக்கும் தேவாலயத்திற்கு வந்திருக்கிற உங்களுக்கு நீங்க எதிர்பாராத அற்புதம் நடக்க போகுது. அன்றே ஆமேன் சொல்றவங்களுக்கு மட்டும் அதை செய்யுங்க. நீங்க எதிர்பாராத அற்புதம் நடக்க போகுது. நீங்க சிந்தித்திராத அற்புதம் நடக்க போகுது. அவர் அந்த ஸ்திரியை பார்த்து சொன்ன மாதிரி இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றார், உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்படுகிறாய். உன் பலவீனம் மாறுகிறது, உன் பலவீனம் மறைகிறது. இன்றைக்கு உன் பலவீனத்தில் ஒரு அற்புதத்தை நான் செய்கிறேன்.
ஆலயத்துக்கு வர்ற அம்மா தான், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற அம்மா தான், ஆபிரகாமின் குமாரத்தி. ஆண்டவர் சொல்றார் அந்த அம்மாவை பத்தி, ஆபிரகாமின் குமாரத்திங்கிற ஒரு பெயர் கொண்ட அம்மா தான். ஆலயத்துக்கு வர்ற அம்மா தான், ஆண்டவர் வார்த்தைய கேட்கிற அம்மா தான், ஆபிரகாமின் குமாரத்தி என்று அழைக்கப்படுகிற ஒரு அம்மா தான். ஆனாலும் அந்த அம்மாவுக்கு ஒரு பலவீனம். இருக்கீங்களா? சபைக்குள்ளேயும் இன்னைக்கு இந்த மாதிரி பலவீனம் ஏகப்பட்ட பேருக்கு இருக்கு. நான் பலவீனம்னு சொன்ன உடனே சரீரத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பலவீனத்தை பத்தி மட்டும்தான் இவர் சொல்றாருன்னு நினைக்காதீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பலவீனம். சிலருக்கு 1000% கேட்டாலும் ஆமீன் சொல்ல முடியாத ஒரு பலவீனம், பிரசங்கியார முறைக்கிற ஒரு பலவீனம், பாட்டு நேரத்தில் கூட வாயை திறந்து பாட முடியாதது ஒரு பலவீனம். நீங்க பாடுங்க, நீங்க பாட்டுக்கு பாடுங்க, நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது கூட ஒரு பலவீனம். ஆலயத்துக்கு வர முடியாதது ஒரு பலவீனம், வந்தாலும் மூலையில் உட்காந்துக்கிறது ஒரு பலவீனம், எதுலேயுமே இன்வால்மெண்ட் ஆகாதது ஒரு பலவீனம், இன்ட்ரெஸ்ட் காட்டாதது ஒரு பலவீனம், பாடாதது ஒரு பலவீனம், பிரசங்கம் கேட்காதது ஒரு பலவீனம், அந்த பிரசங்கத்துக்கு தன்னை அர்ப்பணிக்காதது ஒரு பலவீனம், ஜெபிக்க முடியாதது ஒரு பலவீனம், வேதத்தை வாசிக்க முடியாத ஒரு பலவீனம், விசுவாசம் இல்லாதது ஒரு பலவீனம், மன்னிக்க முடியாதது ஒரு பலவீனம், கோபம் ஒரு பலவீனம், பொய் சொல்றது ஒரு பலவீனம், பொறாமப்படுறது ஒரு பலவீனம். யோ போதுமையா போதுமையா, லிஸ்ட் பெருசா போகுதியா? அல்லையா சொல்லுங்க. இப்ப புரிஞ்சு போச்சியா? இருக்கீங்களா? 1008 பலவீனம். ஆவியில பலவீனம், உள்ளான மனுஷன் ஆத்துமாவில பலவீனம், சரீரத்தில் பலவீனம். சபை பராக்கிரமம் உள்ளது. பழைய ஏற்பாட்டு சபையை பத்தி பிலேயாம் சொல்றான். எண்ணாமத்தின் புஸ்தகம் 23:22 அவர்களுக்கு காண்டாமிருகத்துக்கொத்த பலன் உண்டு அப்படின்னு சொல்றான். இதுதான் பழைய ஏற்பாட்டு சபை. 31 ராஜாக்களையும் முட்டி அடிச்சு முற்றுப்புள்ளி வைக்கும். அதுதான் பழைய ஏற்பாட்டு சபை. நீங்க பைபிள் தெரிஞ்சவங்கிற ஒரு தைரியத்தில் நம்ம பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன். சோதரா, யோசுவாவின் நாட்கள்ல 31 கானானிய ராஜாக்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது தானே பழைய ஏற்பாட்டு சபை. பார்வோனை செங்கடலில் அமிழ்த்தி போட்டது பழைய ஏற்பாட்டு சபை. எதிர்த்து வந்த எமோரிய ராஜாக்களை வனாந்தரத்தில் மேற்கொண்டது பழைய ஏற்பாட்டு சபை. ரெபிதீம் பள்ளத்தாக்குல அமலேக்கியர் மேல் ஜெயம் கண்டது பழைய ஏற்பாட்டு சபை. ராஜாக்களின் காலத்தில் எதிராய் புறப்பட்டு வந்த எல்லா சத்துருக்களையும் வீழ்த்தி ஜெயம் கண்டது பழைய ஏற்பாட்டு சபை. 7 ஜாதிகளை துரத்தி கானான ஒட்டுமொத்தமா கைவசப்படுத்தியது பழைய ஏற்பாட்டு சபை. சபைனாலே பலம் பலம் பராக்கிரமம், பலம் பராக்கிரமம் உள்ளதுதான் சபை. எதிரிகளுக்கு அஞ்சாதது, சத்துருக்களை கண்டு பயப்படாதது, எதிர்த்து நிற்பது, யுத்தம் செய்வது, மேற்கொள்வது, ஜெயம் பெறுவது, சுதந்தரிப்பது, இதுதான் சபையின் குணலட்சணம். புதிய ஏற்பாட்டு சபை அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். அதையே பலவீனமால சொல்றீங்க. நீங்கள் நீங்கள் ஒரு மாதிரி இறுக்கமெல்லாம் இருக்காதீங்க. தேவ சமூகத்தில் அந்த இறுக்கத்துக்கெல்லாம் இடம் இல்லைங்க. தோத்திரம் பச்சை புள்ள மாதிரி மாறிடணும். ரொம்ப நான் முத்துன விசுவாசி மாதிரிலாம் காட்டக்கூடாது. அல்லையா சொல்லுங்க, அதெல்லாம் தப்பு. தோத்திரம் ஆண்டவர்னு வந்துட்டா எக்ஸைட்மெண்ட்டுக்கு பஞ்சமே இருக்கக்கூடாது. தோத்திரம் வாழ்க வளமுடன். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு என்னவா இருப்பீங்க. இதுதான் புதுப்பாட்டு சபை. ஒரு வேலைக்கார பெண்மணிட்ட கூட
இயேசுநாதர் கூட நான் இருந்தேன், அவர் எனக்கு தெரியும், நான் அவர் சீசன் தான் அப்படின்னு சொல்ல முடியாம மறுதலிச்ச பேதுரு தான். ஆனா பரிசுத்த ஆவி அவன் மேல வந்தப்போ முன்னால உட்கார்ந்து இருக்கிறது 3000 பேரா இருந்தாலும் சரி, 5000 பேரா இருந்தாலும் சரி, ஏய் நான் ஆராதிக்கிற இயேசுதான் ரட்சகர், அவர் நாமமே அல்லாமல் மனுஷர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு வேறொரு நாமம் பூமியிலே கட்டளையிடப்படவில்லை. அவரைத்தான் பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு ரட்சகராய் அனுப்பினார். ஆனால் நீங்களோ அவரை சிலுவையில் அடித்து கொலை செய்தீர்கள். தேவன் அவரை அந்த மரணத்தில் இருந்து உயிரோடு எழுப்பினார். அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறார். அதற்கு நாங்கள் சாட்சிகள் என்று தைரியமா பரிசுத்த ஆவியின் பலத்தோடு பிரசங்கித்து, பிரசங்கத்தை கேட்ட 3000 பேரையும் ஞானஸ்நானத்துக்குள்ள நடத்தினவன் தான் புதிய ஏற்பாட்டு பேதுரு. அதான் புதிய ஏற்பாட்டு சபை. போரிடமெல்லாம் சுவிசேஷம், போரிடமெல்லாம் ஆத்தும அறுவடை, போரிடமெல்லாம் அற்புதம். யூதயா முழுவதும் சபை வளருது, சமாரியாவில் சபை பெருகுது, ஆசியா மைனர் ஃபுல்லா சபை ஸ்தாபிக்கப்படுது, ஆயிரக்கணக்கில் ஜனங்கள் மனம் திரும்புறாங்க, ஊழியர்கள் எழும்புறாங்க, இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுது. ரோமாபுரி வரைக்கும் ராயனுக்கு முன்பாகவும் கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிறது. இதுதான் புதிய ஏற்பாட்டு சபை. அப்படின்னா காட்ஸ் எனது சைட்ல கர்த்தருடைய பார்வையில சபைங்கிறது பலமுள்ளது, பராக்கிரமம் உள்ளது. ஆனா ஆனா சபை அப்படி இருக்கா? இன்னைக்கு அப்படி இருக்கா? பலவீனம். அதான் நான் முன்னாடி சொன்னேன், சரீரத்தில் பலவீனம், விசுவாசத்துல பலவீனம், ஆவிக்குரிய வாழ்க்கையில பலவீனம், சுபாவங்கள்ல பலவீனம். பலமுள்ள சபை எல்லாத்துலயும் பலவீனப்பட்டு கிடந்தா எழுப்புதலை எப்ப பார்க்க? தேசத்தை எப்ப தூக்க? எழுப்புதலை எப்ப பார்க்க? தேசத்தை எப்ப தூக்க? 3 நிமிஷம் ஜெபிக்க முடியல, பலவீனம். முழங்கால் முடக்க முடியல, பலவீனம். பைபிளை படிக்க முடியல, பலவீனம். உபவாசம் பண்ண முடியல, பலவீனம். ஏன்? சர்ச்சுக்கு உருப்படியா வர முடியல, பலவீனம். அப்படியே வந்தாலும் உறங்காம பிரசங்கத்தை கேட்க முடியல, பலவீனம். ஐயோ ராஜா, ஒவ்வொரு ஆளுக்குள்ளையும் இப்படி பலவீனம் கிடந்தா இந்த சபையின் நாயகர் எவ்வளவு துக்கப்படுவாரு. அதனாலதான் 18 வருஷமா பலவீனமா கிடந்த அந்த அம்மாவை பலப்படுத்தி எழுப்பி விட்டுறணும்னு அந்த ஒரு அம்மாவுக்காகவே அந்த ஜெபாலயத்துக்கு அன்னைக்கு இயேசு வந்தார். இன்றைக்கும் ஒருவேளை ஏதோ ஒரு பலவீனத்தில் நீங்கள் இருப்பது உண்மை என்றால் உங்களை அந்த பலவீனத்தினின்று விடுதலை செய்யும்படி கர்த்தராகிய தேவன் இந்த மாலை நேரத்தில் நம்முடைய ஆலயத்தின் நடுவிலே இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் பலவீனத்தினின்று இன்றைக்கு நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். உங்கள் பலவீனத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், உங்களை பலப்படுத்த விரும்புகிறார். ஏன்னா கர்த்தருக்கு நீங்க தேவை. உங்களை குறித்து தேவனுக்கு மிகப்பெரிய திட்டம் இருக்கு. இது தேசத்தை தூக்குகிற காலம், எழுப்புதலை பார்க்கிற காலம், எதிரிகளை மேற்கொள்ளுகிற காலம், கர்த்தருடைய கைவல்லமை வெளிப்படுகிற காலம், இது ஆத்துமாக்களை கொள்ளையிடும் காலம், எதிரிகளின் மேலே மிகப்பெரிய ஜெயத்தை நம்முடைய கண்கள் பார்க்கிற காலம், ஆயிரங்களை லட்சங்களை ஆத்தும திரள ஆலயத்தின் பக்கமாக ஆண்டவரின் பக்கமாக திருப்பி மகா பெரிய எழுப்புதலை அறுவடை செய்கிற காலம். அப்ப சபை பலத்தோடு எழும்பணும். ஆமெனா? அல்லேலூயாவா? உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்ட. நீண்ட கால பலவீனம் இந்த அம்மாவுக்கு, நிமிர முடியாத பலவீனம் இந்த அம்மாவுக்கு, நிந்திக்கப்படுகிற பலவீனம் இந்த அம்மாவுக்கு. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 18 வருஷம் நீண்டகால பலவீனம். இயேசு வந்தார், முற்றுப்புள்ளி வைத்தார். உங்க பிரச்சனை எத்தனை வருஷ பிரச்சனைங்கிறது இயேசுநாதருக்கு பிரச்சனையே சொல்ல மாட்டீங்களே.
பல வருஷ பலவீனமா இருக்கட்டும், பல வருஷ பிரச்சனையா இருக்கட்டும், இன்னைக்கு உங்களை பலப்படுத்துகிறார், விடுதலை செய்கிறார், அற்புதம் செய்கிறார். நிமிரவே முடியாத பலவீனம், நோ சான்ஸ். இந்த பிரச்சனையிலிருந்து நான் விடுதலை ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, கடன் அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை, என் புருஷன் ரட்சிக்கப்பட வாய்ப்பே இல்லை, என் மாமியார் மருமக சண்டை நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நிமிரவே முடியாது, வீடு கட்ட வாய்ப்பே இல்லை, கார் வாங்க வாய்ப்பே இல்லை. எந்த கோமாளி சொன்னான்? வாய்ப்பே இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு. இன்னைக்கு உனக்கு அற்புதம் செய்யத்தான் நான் வந்திருக்கேன். என் கையை உன் மேல வைக்கிறேன், உன் பலவீனத்தின் மேல வைக்கிறேன். நிமிரவே முடியாத, அற்புதமே நடக்க சாத்தியமற்ற உன் தேவைகளின் மேலே, உன் பிரச்சனைகளின் மேலே, உன் பலவீனத்தின் மேலே இன்றைக்கு என் வலக்கரம் வைக்கப்படுகிறது. என் கை வல்லமை நீ காண்பாய். இதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்ச காரியத்தில் எல்லாம் இந்த இரவு ஒரு அற்புதம் நடக்கிறது. குழந்தை பிறக்க சான்ஸே இல்லை, பிறக்குது. திருமணம் நடக்க சான்ஸே இல்லை, நடக்குது. கடன் அடைய சான்ஸே இல்லை, அடையுது. வீடு கட்ட சான்ஸே இல்லை, கட்டுறீங்க. வேலை கிடைக்க சான்ஸே இல்லை, கிடைக்குது. நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று, கர்த்தரின் கை குறுகி போகவில்லை, ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கரம் குறுகி போகவில்லை. அல்லேலூயாவா. சபையை பலப்படுத்தி சமுதாயத்துக்கு நடுவில் நிறுத்த சர்வ வல்லவர் துடிக்கிறார். சிறுபான்மைன்னு சொல்றோம் பாருங்க, அது கூட ஒரு பலவீனம். நாங்க சிறுபான்மை, நாங்க சிறுபான்மை, நாங்க சின்ன கூட்டம், நாங்க சின்ன கூட்டம். எத்தனை வருஷமா, எத்தனை நூற்றாண்டா இப்படியே சொல்லிக்கிட்டே இருக்க போறோம்? இப்படி சொல்லி 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 சொல்லியே குறுகிய வட்டத்துக்குள்ளே அந்த சாத்தான் நம்மளை உட்கார வச்சுட்டான். இதுல வேற சிறுபான்மைக்கு பாதுகாவல் வேற, காவலர்கள், சிறுபான்மைக்கு கட்சி வேற, அந்த கட்சிக்கு தலைவர்கள் வேற, அவங்க சிறுபான்மையை காக்குறாங்களா? இதெல்லாம் புரியவே மாட்டேக்கு. எங்க இருந்து கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல இந்த ரூட் எல்லாம். இப்படிலாம் பைபிள்ல இல்லவே இல்லை. ஆண்டவர் என்னைக்கோ சொல்லிட்டாரு, சின்னவன் சிறியவன் பலத்த சாதிமா, நீங்கள் பலுகி பெருகி பூமிய. நாம தான் பெரும்பான்மையா அந்த பூமியில இருப்போம்னு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னால ஒரு வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. ஆனா நாம சிறுபான்மை 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 சிறுபான்மைன்னா நம்ம செயல்படல. நம்ம தான் பலவீனத்திலே கிடக்கிறோமே. புறப்பட்டு போறது இல்லை, சுவிசேஷத்தை அறிவிக்கிறது இல்லை, ஆத்துமாக்கள் மேல பாரம் இல்லை, செயல்படுறது இல்லை. நம்ம ஒவ்வொருத்தரையுமே தேவன் பயன்படுத்த துடிக்கிறாரு. ஒரு பில்லிகரகாமுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் தான் நமக்கு சொல்லப்பட்டுச்சு. ஒரு ரெய்னாட் போங்கேக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் தான் நமக்கு சொல்லப்பட்டுச்சு. ஒரு டிஜிஎஸ் தினகரனையாவுக்கு சொல்லப்பட்ட சுவிசேஷம் தான் நமக்கு சொல்லப்பட்டுச்சு. அவர்கள் பல ஆயிரங்களுக்கு பயன்பட்டார்கள், லட்சங்களுக்கு பயன்பட்டார்கள், கண்டங்களை தேசங்களை அசைத்தார்கள். அவங்கள பயன்படுத்தின ஆண்டவர் ஏன் நம்மளை பயன்படுத்த கூடாது? அவங்க மேல இருந்த அபிஷேகம் தானே நம்ம மேலேயும் வைக்கப்பட்டிருக்கு. ஏன் நம்ம மூலம் அற்புதங்கள் நடக்கக்கூடாது? நம்ம மூலம் வியாதிகள் ஏன் சுகமாக கூடாது? நம்ம மூலம் நம்ம தெருவு, நம்ம கிராமம், நம்ம பட்டணம் ஏன் கர்த்தர் பக்கம் திரும்ப கூடாது? அவர் என்ன பட்சபாதம் உள்ளவரா? ஒரு சிலரை மட்டும் பயன்படுத்துவார், ஒரு சிலரை பயன்படுத்தவே மாட்டார். யார் சொன்னா?
எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. நம்மளை பயன்படுத்துவதா அவருடைய நோக்கம். நாம ஏதோ ஒரு பலவீனத்துக்குள்ள முடங்கியே கிடக்கிறோம் சார். வியாதியை பார்த்து பேசு அப்படின்னா வியாதியை பத்தியே பேசிட்டு இருக்கோம். மலையை பார்த்து பேசு அப்படின்னா அந்த மலையை பற்றியே பேசிட்டு, ஐயோ என் பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா, எவ்வளோ பெரிய பிரச்சனை தெரியுமா, என் பலவீனம் உங்களுக்கு தெரியுமா, என் புருஷனை பற்றி உங்களுக்கு தெரியுமா, எருவு மாட்டை பற்றி தெரியுமா, என் பிரச்சனை தேவை போராட்டம், அப்படியே பேசி 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 நாம ஒரு சைஸாகி கேட்குற ஆளை ஒரு சைஸாக்கி, பாஸ்டரையும் ஒரு சைஸாக்கி, சபையும் ஒரு சைஸாக்கி, இப்படியே பலவீனத்திலே முடங்கி கிடக்கும். அதுல ஒரு சிலர் சோகமா பாஸ் கொடுத்தா இயேசுநாதர் பரிதாபப்பட்டு ஆசீர்வதிப்பாருன்னு சோகமாவே தான் இருக்காங்க. அவர் சுகம் கொடுத்தாலும் அவர் விடுதலையாக்கினாலும் கூட சோகம் மாறுறதில்லை. சிஸ்டர் போன வாரம் ஜெப குறிப்பு கொடுத்தீங்களே, ஜெபம் பண்ணனே கர்த்தர் சுகம் கொடுத்துருப்பாரு, இப்ப எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா கொஞ்சம் பரவாயில்ல பாஸ்டர், கொஞ்சம் பரவாயில்லையா. ஏன் சுகம் கொடுத்துட்டாருன்னு சொன்னா என்னவா, அற்புதம் நடந்துட்டுன்னு சொன்னா என்னவா, பாஸ்டர் ஜெபிக்கிறத நிறுத்திடுவாரா, அதனால கொஞ்சம் பரவாயில்லன்னா இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுவாரா. இருக்கீங்களா? நான் ஒரு உண்மையை சொல்லிட்டா, நாங்க உங்களுக்கு ஜெபம் பண்ணவே இல்லையே, என்ன பேச்ச காணோம். அல்ல சொல்லுங்க, ஆளுகளை பாரு. நாம பலமுள்ளவர்களா இந்த பூமியில நின்னாத்தானே பலவான சாத்தான அந்தகாரத்தை அழிக்க முடியும், ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்ற முடியும். ஆமெனா? நீண்ட கால பலவீனம் மாறுகிறது, நிமிரவே முடியாத பலவீனம் மாறுகிறது, நிந்திக்கப்படுகிற பலவீனம். இந்த அம்மா சுகமாயி வெளியில வர்றா, அங்க இருக்கிற ஒரு குறிப்பு சொல்லுது, ஓய்வு நாள்ல தான் நீ சுகமாகணுமா, வேற நாளே கிடையாதா, வேற நாள்ல வந்து சுகமாய்க்க கூடாதா அப்படின்னு அந்த அம்மாவை ரொம்ப அற்பமா ஒரு கூட்டம் பேசுது. அந்த அம்மா சுகமாகிறதுல அவங்களுக்கு விருப்பமே இல்லை. இருக்கீங்களா? ஆலயத்துக்குள்ளதான் இருக்கான் அந்த டிக்கெட்டும். இத்தனை வருஷமா பலவீனமா இருந்த அம்மா பலன் அடைஞ்சிட்டு எழும்பிருச்சே, கர்த்தருக்கு மகிமை, ஆமென் அல்லேலூயா சந்தோஷம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு எழும்பின ஒரு பலத்தோட எழும்பின ஒரு நபரை குற்றப்படுத்தி ஜட்ஜ்மெண்ட் பண்ணி குறை சொல்லி மறுபடியும் அவங்களை அதே மாதிரி பலவீனத்திலே பார்க்கணும்னு தான் ஆசை. நான் என்ன சொல்றேன், சுகமாகிய அந்த அம்மாவை இவ்வளவு காயப்படுத்தியிருப்பாங்கன்னா அந்த அம்மா அந்த பலவீனத்தோடு இருக்கும்போது என்னெல்லாம் பேசியிருப்பாங்க. 18 வருஷம் என்னெல்லாம் சொல்லி, நான் கூனி வர்றா, நான் முடியாதவ வர்றா, இவெல்லாம் என்னத்துக்கு வர்றா, சபைக்குள்ளே இப்படி டிக்கெட்டு இருக்கும். மற்றவர்களை நிந்திக்கிறது, மற்றவர்களை அற்பமா பேசுறது, மற்றவர்களை ஜட்ஜ்மெண்ட் பண்றது. நான் பலமுறை என் பிரசங்கத்தில் சொல்லுவேன், இயேசுநாதரே இன்னைக்கு வரைக்கும் வக்கீல் தொழில் தான் செய்யறாரு. நமக்காக பரிந்து பேசுகிற, நீங்க சொல்ல மாட்டீங்க, பிரதான ஆசாரியன் அட்வொகேட், நமக்காக பிதா கிட்ட பரிந்து பேசிக்கிட்டே இருக்கிற ஒரு வக்கீல். அவரே வக்கீலா தான் இருக்கிறாரு. ஆனா அந்த சர்ச்சில் இருக்கிற அம்பிட்டு பேரும் ஜட்ஜாவே இருப்பாங்க. நம்ம பக்கத்துல கூட உட்கார்ந்து இருப்பாங்க. தோத்தரா நீங்க தர மாட்டிய, இந்த கடன்லாம் அடையாது, உங்க பிள்ளைலாம் மனம் திரும்பாது, உங்க புருஷெல்லாம் சர்ச்சுக்கு வர மாட்டார், அந்த கடன்லாம் நீங்க அடைச்சிக்கிற மாட்டீங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, இப்படினே பேசிக்கிட்டு இருக்கும் சில ஆளு. ரத்தம் அப்படிப்பட்ட ஆளு வாய பொளக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு அற்புதத்தை இந்த இரவு கர்த்தர் செய்கிறார். மாயக்காரனே, பேச்ச குறை, அவ எழும்புறது உனக்கு பிடிக்கல, அவளுக்கு அற்புதம் நடக்கிறது உனக்கு சகிக்கல, இந்த பார் தோதர், நான் வந்ததே அவளுக்காகத்தான், வேற யாருக்காகவும் வரல.
அவ நீண்ட காலமா இந்த பலவீனத்தோடு இருக்கிறது எனக்கு தெரியும். நிமிரவே முடியாத பலவீனத்தில் இருக்கிறது எனக்கு தெரியும். நீங்கள்லாம் நிந்திக்கிறீங்களே, அப்படிப்பட்ட பலவீனத்தில் இருக்கிறது எனக்கு தெரியும். உங்க கண்களுக்கு முன்னால இன்றைக்கு அவள் பலவீனத்தில் நின்று நான் அவளை விடுதலை செய்கிறேன். எத்தனை மனிதர்கள் உங்களை காயப்படுத்தி இருந்தாலும், நிந்திச்சிருந்தாலும், வேதனைப்படுத்தி இருந்தாலும், அவர்கள் எல்லாரும் பார்த்து பிரமிக்கிற மாதிரி இந்த இரவு உங்களை எழுப்புகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்கிறார். உங்கள் பலவீனம் மாறுகிறது, மறைகிறது. கர்த்தருடைய வலக்கரம் உங்கள் மேல் வைக்கப்படுகிறது. இன்னைக்கு சபையை நிந்திக்கிற கூட்டம் தேசத்தில் பெருகிட்டு, நம்முடைய ஆலயங்களை, ஆராதனைகளை, ஊழியங்களை, சுவிசேஷத்தை நிந்திக்கிற கூட்டம், அவமானமா ஏளனமா பேசுகிற கூட்டம் இன்னைக்கு தேசத்தில் பெருகிட்டு, அவர்கள் கண்களுக்கு முன்னால் இந்த கடைசி நாட்களில் சபையை கர்த்தர் பலத்தோடு பராக்கிரமத்தோடு நிமிர்த்தி எழுப்பி நிறுத்த போறார். ஏசாயா 2:2 சொல்லுவாரு, கடைசி நாட்களில் ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு. சத்தமெல்லாம் சொல்லிடக்கூடாது. தோத்திரம். ஆமா, அமைதியா அப்படியே இருந்தோம்னா ஒரு 150 வயசு வரைக்கும் வாழலாம். தோத்திரம். நாங்கள் சத்தம் போட்டு சீக்கிரம் செத்து போயிடுறோம். சரியா? நீங்கள் ஒரு 150 வயசு வரைக்கும் இருங்க, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐயோ ராஜா, ஆண்டவரே பாச ஜப சுந்தர காப்பாத்துங்கப்பா. ஹல்லேலூயா. எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். இன்னும் என் ஸ்கேலுக்கு வரலையே. நான் ஜி மேஜர்ல இருந்தா எல்லாரும் டீலில் இருக்கா. ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த ரேஞ்சுக்கு அப்படி ஏறி வரணும். பிரசங்க ரேஞ்சுக்கு நம்ம சத்தம், நம்ம உற்சாகம், நம்ம வாய்ஸ் வந்துடணும். அப்பதான் பிரசங்க நேரம் களகட்டும். ஆவியானவர் அப்படியே அண்ணலா நம்ம மத்தியில் அசைவாடுவார். இங்க பிரசங்கியார் உசுரை கொடுத்து கத்தும்போது நாம ஆவியானவர் கிளம்பிடுவார். போடா, என்னால முடியலடா சாமி, ஐயோ எப்படா நீ இவங்களை சமாளிக்கிற. தோத்திரம். ஒன்றும் சத்தமே கொடுக்க மாட்டேங்கடா, நான் போறேன்டா, நீ பார்த்துட்டு வாடா. தோத்திரம் அப்படின்னு கிளம்பிடுவார். நிறைய இடங்கள்ல நான் பிரசங்கம் பண்ண போகும்போது நான் மட்டும்தான் நிற்பேன். உண்மையே சொல்றேன். தோத்திரம். ஆவியானவர் பாயிண்ட்லேயே போயிடுவார். தோத்திரம். முதல் 5 நிமிஷத்துலேயே நான் கண்டுபிடிச்சிருவேன். கிளம்புறாரா, ஐயையோ நம்மளை தனியாக விட்டுட்டு போறாரா, இன்னைக்கு 1.5 மணி நேரம் சிக்கணும்டா, செத்தோம்டா, அப்படின்னு தான் நான் பிரசங்கமே பண்ணுவேன். உண்மையை சொல்றேன். நிறைய பிரசங்கர்கள் இந்த உண்மையை சொல்ல மாட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும் அங்கே ஆவியானவர் இல்லைன்னு. ஆனால் வேற வழி இல்லை. நம்மளை தானே நோட்டீஸில் போட்டிருப்பாங்க, போஸ்டரில் போட்டிருப்பாங்க, போட்டாலாம் போட்டிருப்பாங்க. ஆனாலும் நம்ம 1.5 மணி நேரம் பேசித்தான் ஆகணும். அதனால மல்லு கட்டி பாயிண்ட் நம்பர் 1, பாயிண்ட் நம்பர் 2 கேளுங்கள், ஆமேன், அல்லேலூயா, பிரசங்கத்தை முடிச்சிட்டோம்டா அப்படின்னு வீட்டு ரூமுக்கு போனா கேட்க சிரிப்பார் ரூம்ல ஆவியானவர். சான்லி எப்படிரா கேட்பார் என்கிட்ட, எப்படிரா நானே இல்லை ஆனால் பிரசங்கம் பண்ணிட்டேன், நீ சாதனை தாண்டா, அதனால தாண்டா ஒன்று அடுத்த செப்டம்பருக்கும் கூப்பிடுறாங்க. அல்லேலூயா சொல்லு. புரிஞ்சா சோத்திரம், புரியலனாலும் சோத்திரம். இங்க அவர் இருக்கணும். அவர் வார்த்தை விலையேற பெற்றது. அதை கேட்கறதுக்குன்னு ஒரு ஸ்பிரிட் வேணும். அதை கேட்கறதுக்கே ஒரு அனாயிண்டிங் வேணும். நீங்க என்னமோ சொல்றீங்க பிரசங்கம் பண்றது கலைன்னு, பிரசங்கம் கேட்கறது அதை விட சூப்பர் கலை சார். உங்ககிட்ட நீங்க ஒருத்தட்ட பேசும்போது அவங்க ஆர்வம் காட்டுனா நீங்க அவங்கள்ட்ட இன்னும் பேச விரும்புவீங்க. அவங்க ஒரு சைஸா உட்கார்ந்துருந்தா நீங்க என்னதான் ரகசியத்தை மேட்டரை சொல்ல வந்திருந்தாலும் அந்த மூஞ்ச பார்க்கும் போதே முடிச்சுக்கிருவீங்க. ஐயையோ இந்த ஆள்கிட்ட நம்மளால நிக்க முடியாது, இடத்த காலியோடு எதுக்கு நம்ம விட வாசிட்டு கஷ்டப்பட்டு மேட்டரை இவங்கள்ட்ட சொல்லணும்னு கிளம்பிடுவீங்க. பலமுறை ஆவியானவர் அப்படித்தான். இன்னைக்கு போக மாட்டாருன்னு நினைக்கிறேன், இங்கதான் இருக்கிறாருன்னு நம்புறேன். கூட மாட வாங்க, உன் பலவீனத்தினின்று நீ நல்ல கவனி. ஏன் இந்த அம்மாவை இந்த பலவீனத்தினின்று தேவன் விடுதலையாக்க விரும்புறார்? தேவன் ஒரு நபரை, ஒரு சபையை அவர்கள் பலவீனத்தினின்று விடுதலையாக்கும் போது என்ன நடக்குது?
இந்த சம்பவத்திலிருந்து 3 பாயிண்ட் சொல்றேன். சாத்தானுக்கு வீழ்ச்சி சொல்லுங்க. 1. 2, சத்துருக்களுக்கு வெட்கம் சொல்லுங்க. 3, சகல ஜனத்துக்கும் சந்தோஷம் சொல்லுங்க. சகல ஜனத்துக்கும் சந்தோஷம். முதல்ல சாத்தானுக்கு வீழ்ச்சி. இப்ப அந்த அம்மாவை தேடி அந்த ஆலயத்துக்கு வர்றாரு. உன் பலவீனத்தை நின்று நீ விடுதலையாக்கப்பட்டாயின்னு சொல்றாரு. இப்ப வசனத்துல, குறிப்பா அந்த 13ஆம் அதிகாரத்துல 16வது வசனத்துல, இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டி இருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது. அப்போ சாத்தான் அந்த அம்மாவை 18 வருஷமா டாமினேட் பண்றான், கட்டி வச்சிருக்கிறான். என்ன கூத்து பாருங்க. ஆலயத்துக்குள்ள இருக்கிற அம்மா, ஆலயத்துக்கு வர்ற அம்மா, ஆண்டு வசனத்தை கேட்கிற அம்மா. ஆனா அந்த அம்மாவை யாரு டாமினேட் பண்றா? யாரு கட்டி வச்சிருக்கா? புருஷனுக்கு கட்டி வச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தா இங்க சாத்தானுக்கு கட்டி வச்சிருக்க. சொல்லுங்க. ஏசரத்தஞ்சயம் சாத்தான் கட்டி வச்சிருக்கானா அவளை? கேட்கறதுக்கு நம்ம சும்மா பாஸ் பண்ணி போயிடுறோம் அந்த வேர்டை. இன்னைக்கு சபைக்குள்ள நான் 10 வருஷமா வரேன், 15 வருஷமா வரேன், 20 வருஷமா வரேன், எனக்கு பாட்டெல்லாம் தெரியும், மனப்பாடமா தெரியும், ஆவியில நிரம்புவேன், அந்நிய பேசுவேன். சூப்பர் சூப்பர். ஆனா சாத்தான் எங்கேயோ ஒரு இடத்துல நம்மளை கட்டி வச்சிருக்கானே. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, பொறாமை, பொய், கோபம், இச்சை, மன்னியாம, பெருமை, மாம்சம், பொருளாசை, காதல், இப்படியெல்லாம் ஆவி நமக்குள்ள இருக்குதுன்னா சாத்தான் நம்மள கட்டி வச்சிருக்கிறான். மேடம், சபைக்குள்ள ஒரு விசுவாசிட்ட அன்பா என்னால இருக்க முடியல. என் கூட ஆராதிக்கிற ஒரு நபரோட கரம் கோர்க்க முடியல. ஒருத்தர் சாட்சி சொன்னா எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஒருத்தரை கத்தர் உயர்த்திட்டா எனக்கு கப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 கன்னு எரியுது. ஊழியக்காரரு அவரை கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது. ஏதாவது ஆசீர்வாதமா பேசினார்னா நல்ல பாஸ்டர், ஆமே நல்ல இல்லையா. ஆனா எப்ப பார்த்தாலும் கண்டிச்சு பேசுறாரு, நம்ம மேட்டரையே கிராஸ் பண்றாரு, நம்மளையே குத்தி குத்தி பேசுறாரு. வைடா ஒரு பாம தோத்துறான் அப்படின்னு ஊழியக்காரருக்கு விரோதமா அவர் ஆனால் அதற்கு பைபிள் படிக்கிற அனுபவமே வாழ்க்கையில் இல்லை, பரிசுத்தத்துக்கே சிந்தனையில இடம் இல்லை. ஆனா நான் கர்த்தர் பிள்ளை. எப்படி எப்படி பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். இடம் கொடுத்திருக்கிறோமே, கட்டி வச்சிருக்கிறானே. அப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இவளை இந்த பலவீனத்து நின்று விடுதலை ஆக்குனா முதல்ல யாருக்கு தோல்வி, யாருக்கு அழிவு? சாத்தானுக்கு. அல்லேலூயா. உன்னை அழைச்சதே, உன்னை அபிஷேகம் பண்ணதே, உன்னை தெரிஞ்சுக்கிட்டதே ஓம் மூலம் சாத்தானுக்கு ஒரு அழிவை கொடுப்பதற்காக.
சபை சாத்தானை ஜெயிக்கணுமே ஒழிய சாத்தான் சபையை ஜெயிக்க கூடாது. பாதாளத்தின் வாசல்கள் சபையை மேற்கொள்ளுவது இல்லை. இன்னைக்கு சபை முடங்கி கிடக்கு, சபை பலவீனத்தில் முடங்கி கிடக்கு. காரணம் சாத்தானுக்கு இடம் கொடுத்துட்டு, பெயருக்கும் புகழுக்கும் பெருமைக்கும் பணத்துக்கும் பதவிக்கும். எங்க பாரு 20-25 வருஷங்களுக்கு முன்னால சபை இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல. நம்ம ஏன் ஆதி திருச்சபைக்கு போனோம்? 25 வருஷங்களுக்கு முன்னால சபை இருந்த மாதிரி இன்னைக்கு இல்ல. பரிசுத்தம் காணாம போச்சு, பிரதிஷ்டை காணாம போச்சு, தாழ்மை காணாம போச்சு, கீழ்ப்படிதல் காணாம போச்சு. வசனம் வந்துச்சுன்னா, கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சுன்னா இருதயத்தை கிழிச்சிட்டு அர்ப்பணிக்கிற அனுபவங்கள் காணாம போச்சு. இது பரவாயில்ல, அது பரவாயில்ல, அது பரவாயில்ல, இது பரவாயில்லன்னு இன்னைக்கு சபைக்குள்ள எல்லாம் வந்துச்சு. யோவான் 2:13 இருந்து படிக்கிறோம் இல்லையா? எருசலேம்ல தேவனுடைய ஆலயத்துக்குள்ள இயேசு போனாராம். ஆலயத்துக்கு உள்ள இருக்கிறதெல்லாம் ஆலயத்தை விட்டு வெளில போயிடுச்சு, வெளியில கிடக்கிறதெல்லாம் ஆலயத்துக்கு உள்ள வந்துச்சு. காசுக்காரன், புறா விற்கிறவன், ஆடு, அசுத்தங்கள், அருவருப்புகள், பிதாவின் வீடு கள்ளர் குகையா வியாபார வீடா மாறி போச்சு. பணம் ஆலயத்தை நிறைச்சிட்டு, அருவருப்புகள் ஆலயத்தை நிறைச்சிட்டு, பிசினஸ். இருக்கீங்களா? 1 கொரிந்தியர் 3:16-17 நீங்களே அந்த ஆலயம். எழுப்புதல எத்தனை வருஷம் பேசிக்கிட்டே இருக்க போறேன்? பேசிக்கிட்டே இருக்க போறோம். பேச்சிலே தானா எழுப்புதல்? எனக்குள்ள நமக்குள்ள வரவேண்டிய உண்மையான மாற்றம் வராத பட்சத்தில் தேசத்தில் ஒரு மாற்றம், எழுப்புதல் சாத்தியமே இல்லை. பிரசங்கிக்கிறவர்களுக்குள்ளே பலவீனம், ஊழியம் செய்கிறவர்களுக்குள்ளே பலவீனம், சபைக்குள்ள பலவீனம், விசுவாசிகளுக்குள்ள பலவீனம், எல்லாருக்குள்ளேயும் ஏதோ ஒரு பலவீனம். சாத்தான் டாமினேட் பண்றான், கட்டி வச்சிருக்கிறான். இயேசுவின் நாமத்தினால கையை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம். ஆண்டவரே, சபையில இனி சாத்தானுடைய கிரியைகளுக்கு இடம் இருக்க கூடாது ஆண்டவரே. உங்க வல்லமை சபையில இறங்கட்டும் ஆண்டவரே. சாத்தானுடைய கட்டுகள் உடையட்டும் ஆண்டவரே. அந்த பலவீனத்திலிருந்து சபையை விடுதலை செய்வீராக. எங்க சிந்தனையில, எங்க அவயவங்கள்ல, எங்க வாழ்க்கையில சத்துருவுக்கு, சத்துருவின் கிரியைகளுக்கு இடம் இல்லையப்பா. உராலா கராமா சகதா ரபாதா நாமா. சத்துரு தோற்று போவானாக, சபைக்குள்ளே சத்துரு விழுவானாக, அவன் கிரியைகள் தோற்று போவதாக, அவன் மேலே எங்களுக்கு ஒரு ஜெயம் வருவதாக, சபைக்கு ஒரு ஜெயம் வருவதாக, தேவ மனிதர்களுக்கு ஒரு ஜெயம் வருவதாக, ஊழியத்துக்கு ஜெயம் வருவதாக, தரிசனங்களுக்கு ஜெயம் வருவதாக. சாத்தானுக்கு ஒரு வீழ்ச்சி. ஆமென், அல்லேலூயா. சபை பலன் அடைந்தா, இந்த அம்மா எழுப்பப்பட்டா, இந்த அம்மாவுக்குள்ள ஒரு பலன் வந்தா, 18 வருஷம் அவளை கட்டி வச்சிருந்த சாத்தான் தோற்கிறான், விழுகிறான். இனி அவனுக்கு அந்த அம்மா கிட்ட, அந்த அம்மா சரீரத்தில், அந்த அம்மா வாழ்க்கையில இடம் இல்லை. பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாயின் உடனே ஏதோ காலில் வலி, கையில் வலி, இடுப்புல வலி, அந்த பிரசங்கமே கேட்டுக்கிட்டு இருந்தா போதுமா? தோத்துறா. சாத்தான் என்னை கட்டி வச்சிருக்கிறான், அதிலிருந்து எனக்கு பைபிளை திறந்தா தூக்கம் வருதுல. சாத்தான் கட்டி வச்சிருக்கான். குடும்ப ஜெபத்தில் பண்றதே 10 நிமிஷம். அதுல உட்கார்ந்து குடும்பமா என்ன செய்ய முடியல, பண்ண முடியல. யாராவது ஒரு ஆளு கலவரத்தை உண்டு பண்ணிடுறது. இடுப்பு இங்கிட்டாம வலிக்கு, உடம்பெல்லாம் முறிக்குது,
நாளைக்கு வச்சுக்கலாம். எத்தனை நாள் தான் இப்படியே காரணம் சொல்லி தப்பிக்கிறது இயேசுவின் நாமத்தினால? தசமபாகம் அடுத்த மாசம் கொடுத்துக்கலாம், அதுக்கடுத்த மாசம் கொடுத்துக்கலாம். இப்படினே தள்ளி 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 போடுறோமே. பலவீனம் இல்லையா? பலவீனம் இல்லையா? சாத்தான் நம்மளை கட்டி வச்சிருக்கிறான் இல்லையா? இயேசுவின் நாமத்தில் இன்னைக்கு சாத்தானுக்கு ஒரு வீழ்ச்சி. நம்மளை அழிக்க நினைக்கிற சாத்தான் இன்றைக்கு அழிகிறான். நம்மளை பலவீனப்படுத்தி நம்மளை கட்டி வச்சு நம்ம எழும்ப முடியாதபடி, சாதிக்க முடியாதபடி நம்மளை மூலையில முடக்கி வச்சிருந்த சத்துரு சாத்தான் இன்றைக்கு அழிகிறான். இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், என்னிடத்தில் அவனுக்கு ஒன்றும் இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. சாத்தானுக்கு அழிவு. இரண்டாவது, சத்துருக்களுக்கு வெட்கம். இந்த அம்மா எழும்பிட்டா, இந்த அம்மா சோத்திரம் பலன் அடைஞ்சிட்டா, சத்துருக்களுக்கு பைபிள் சொல்லுது பாருங்க 17ஆம் வசனம். அவர் அப்படி சொன்ன போது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். நீங்க அப்படி சொல்லிதான் நான் அந்த இடத்துல கொஞ்சம் மூச்சு வாங்குறேன். தோதரம் அனைவரும் சத்துரு கூட்டம் வெட்கப்படணும், வெட்கப்படும். அதுக்குன்னு உங்களை எழுப்ப போறாரு, சபையை எழுப்ப போறாரு, பலப்படுத்த போறாரு. முதல்ல சாத்தானுக்கு தோல்வி, இரண்டாவது சத்துருக்களுக்கு 132:18 சொல்லுவார்ல சங்கீதத்துல. ஆமா, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவே, அவன் மீதிலும் அவன் கிரீடம் பூக்கும். இன்னைக்கு சபையை ஏளனம் அற்பமா நினைச்சுக்கிட்டு இருக்கிற சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்த போறார், வெட்கத்தை உடுத்த போறார். சபையை பலப்படுத்தி எழுப்ப போறார். ஐயோ, இந்த அம்மாவை இப்படி பேசிட்டோமே, இந்த அம்மாவை கூனி கூனின்னு சொல்லிட்டோமே, அவமானப்படுத்தி பேசிட்டோமே, இன்னைக்கு நம்ம தலை தொங்கிட்ட. 18 வருஷமா இவ தலை தொங்கி இருந்துச்சு, ஏசரத்தஞ்சயம். இப்ப இவ தலைய நிமித்தி இவளை விரோதிச்ச எல்லார் தலையும் தொங்க விட்டாரு. சபையை நிந்திச்சவன் தலையெல்லாம் தொங்க போது இயேசுவின் நாமத்தினால. தேவ ஜனத்தை நிந்திச்ச கூட்டத்தின் தலை தொங்கும். நீ உன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிமிர்ந்து நிற்கும். உன் தலை நிமிர்ந்து நிற்கும். இனி உன் பலவீனம் உனக்கு இல்லை. மூணாவது, சகல ஜனத்துக்கும் என்னவா? என்ன சொன்னேன்? சந்தோஷம். அங்க வசனம் 17, ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும். ஆண்டவர் இந்த அம்மா ஒரு அம்மா செஞ்ச அற்புதத்தின் நிமித்தம் அங்க கூடி வந்திருந்த எல்லா ஜனத்துக்குள்ளும் என்ன வந்துச்சான்? என்ன வந்துச்சான்? சந்தோஷம். ஆண்டவர் நம்மளை ஏன் எழுப்ப விரும்புறார்? நம்ம பலவீனத்திலிருந்து ஏன் நம்மளை விடுதலையாக்க விரும்புறாருன்னா, நமக்கு அற்புதம், நமக்கு சந்தோஷம், நமக்கு விடுதலை, அது ஒரு புறம். ஆனா நம்ம மூலம், நம்மள அவர் எழுப்புறதின் மூலம், நமக்கு அவர் அற்புதம் செய்யறதின் மூலம் அதை பார்க்கிற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஜனங்களுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷம், ரட்சிப்பின். இயேசுநாதர் இந்த பூமிக்கு எதற்கு அனுப்புனாராம்? லூக்கா 2:10, பயப்படாதிருங்கள், எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே. பூமியில ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் வரணும். முழு மனு குலத்துக்கும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் வரணும். பலவீனத்துல கிடக்கிற சபை எழும்பிட்டா, பலவீனத்துல கிடக்கிற அக்கா எழும்பிட்டா, பலவீனத்துல கிடக்கிற ஐயா சகோதர எழும்பிட்டா, ஒவ்வொரு விசுவாசியும் எழும்பிட்டா, அந்தந்த தெருவுல, அந்தந்த தோத்திர கிராமத்துல தேவன் வச்சிருக்கிற நீங்களும் நானும்
பலத்தோடு பலத்தோடு சாதிக்கிறவர்களா அபிஷேகத்தோடு ஆவியின் நிறைவோடு எழும்பிட்டா என் நிமித்தம் என் தெருவில் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம் வரும். என் பட்டணத்தில் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம், சகல ஜனங்களுக்குள்ளும் ஒரு ரட்சிப்பின் சந்தோஷம். நம்ம எல்லாரையுமே பயன்படுத்த துடிக்கிறாருங்க. நாம தாங்க குறுகின வட்டத்துக்குள்ளே உட்காந்து செத்து போயிடும். இந்த விசுவாசிகள் லைஃபே அப்படிதான் போயிருது. கெட்டா 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் இதில் வர சந்தோஷம். ஆனா என் பக்கத்து வீடு இன்னும் கத்தருக்குள்ள வரல, என் தெருவு இன்னும் கத்தருக்குள்ள வரல. 40 வருஷம் நானே சர்ச்சுக்கு வந்து நானே பைபிள் படித்து நானே ஜெபம் பண்ணி நானே எண்ணெய் பாட்டிலுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு நானே சுகமாகி நானே ரிசீவ் 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 ரிசீவ்னு வாங்கி 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 எனக்குன்னே போட்டு இப்போ செத்து போயிட்டேன். என்ன பேச காணோம்? இதுக்கா நம்மளை ரசிச்சாரு? சொல்லுங்க அப்பா. சும்மா ரிசீவ் ரிசீவ்னு வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கா ரசிச்சாரு? நான் நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கும். நான் நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், என் புள்ள நல்லா இருக்கும். மாத்தி சொல்லுமா, என் புள்ள நல்லா இருக்கணும், என் புருஷன் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும். இப்படினே அந்த வட்டத்துக்குள்ளே சுத்தி 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 செத்து போயிடுச்சு. சின்னவன் நீ சபையில சாதாரணமான ஆளா இருக்கலாம், சின்ன ஆளா இருக்கலாம், மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு இருக்கிற கிருபை தாளந்து திறமை உனக்கு இல்லாம இருக்கலாம். ஆனா நீ 1000ஆவ, நீ பலிகி. ஒவ்வொருத்தரும் அப்படி எழும்பிட்டோம்னா பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு பலம் உள்ள ஆட்களா ஆண்டுடைய வார்த்தையை பிரசங்கிச்சு சுவிசேஷத்தை அறிவிச்சு பிசாசை துரத்தி ஆத்துமாக்கள் ஆலயத்தில் கொண்டு வந்து உட்கார வச்சு அறுவடைய பார்க்கிற ஆட்களா நம்ம மாறிட்டோம்னா அத்தடி இந்த மாதிரி எத்தனை பெருசா சபை கட்டினாலும் பத்தாது. நம்ம வேலை ஆத்துமாக்களை கொண்டு வந்து சபையை நிரப்புற வேலை. பாஸ்டர் ஜெபசுந்தரம் பரிசுத்த ஆவியானவர் என்ன வேணாலும் பண்ணிக்கிறட்டும். அவங்க 2 பேரும் மல்லு கட்டட்டும், அவங்க 2 பேரும் சண்டை ஓடட்டும், அவற்றை இவர் சண்டை ஓடட்டும், இவற்றை அவர் சண்டை போடட்டும், இடத்த வாங்கட்டும், சர்ச்சை கட்டட்டும், பெருசா ஆக்கட்டும். நாம சபையை நிரப்பிக்கிட்டே இருப்போம். என்ன பேச காணும்? இவருக்கு ஃபீலிங் இருக்கும்னா இவர் அழைச்ச ஓனருக்கு அதை விட ஃபீலிங் இருக்கும்ல, கொடுப்பார்ல. ஆமேனா? சபை பிளவினப்பட்டு நொய்யின்னு முடங்கி போய் கிடக்கிறதுனாலதான் ஜனங்கள் இன்னும் சபைக்குள்ள என்ன செய்ய மாட்டாங்க. அதையும் தாண்டி அவங்க வந்தாங்கன்னா அடுத்த வாரம் வர மாட்டாங்க. ஏன் தெரியுமா? நம்மளை பார்க்குறாங்கல்ல, முடிவு பண்ணிடுறாங்க, செத்தால் இந்த பக்கம் வரக்கூடாதா. ஏன்? நம்மளை பார்க்குறாங்க. சர்ச்சுக்கு வந்தா புதுசாக வரும்போது அவங்க வந்தா இங்கே நடக்கிற ஆராதனை, இங்கே பாடுற பாட்டு இதெல்லாம் அவங்களுக்கு புரியவே செய்யாது. ஆனாலும் அவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணும், தோத்துறான், சந்தோஷமா இருக்கும், ஆமீன் சொல்லணும்னு தோணும். ஆனால் புதுசாக வந்திருப்பாங்க, அவங்களுக்கு பிரசங்கம் பாதி புரியும் பாதி புரியாது. ஆனாலும் அது அவங்களுக்கு பலனா இருக்கிற மாதிரி இருக்கும், உற்சாகமா இருப்பாங்க. ஆனா 30 வருஷமா 25 வருஷமா வர்ற அக்கா அண்ணன் ரைட்லயோ லெப்ட்லயோ உட்கார்ந்துருப்பாங்க. நம்மளை தான் சொல்றேன். ஒரு மாதிரி மூக்கெல்லாம் வீங்க வச்சுக்கிட்டு அப்படி முகத்தெல்லாம் தொங்க வச்சுக்கிட்டு ஒரு சைஸா ஆமீன் கூட நான் சொல்ல மாட்டேங்கிற மாதிரி உட்காந்துருக்கிறத அவன் பார்க்குறானா, அவன் யோசிப்பான், என்னடா அது இந்த பாஸ்டர் பேசுறாரு, ஒரு பாடுறாரு, நல்லா இருக்கு, ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு, எனக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஆனா இந்த டிக்கெட் என்னடா இப்படி சொத்துறான், கல்லறைக்குள்ள வைக்க வேண்டிய டிக்கெட்டு பக்கத்துல வந்து உட்காந்துருக்கிற மாதிரிலடா இருக்கு, ஒரு சைஸா உட்காந்துருக்கடா. ஐயையோ, இந்த சர்ச்சுக்கு இனிமே நான் நினைச்ச மாட்டேன், வரமாட்டேன்டான்னு அவன் வரமாட்டான். ஏதாவது புரியுதா இல்லையா? அதுதானே. அதுவே நாம அப்படி உற்சாகமா கர்த்தரை மகிமைப்படுத்தி ஆமீன் சொல்லி அல்லேலூயா சொல்லி சந்தோஷமா இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், பிரசங்கத்தை ரசிக்கிறது, ஆராதனையில இன்வால்மெண்டா இருக்கிறது, பலவீனத்தை இல்லாம பலத்தோட கர்த்தரை ஆராதிக்கிறது, இதை அவன் பார்த்தான்னு வச்சுக்கோங்க. புதுசா வர்றவன் பார்த்தான்னா, ஹே இதுக்கு தான் வார இவங்க வர்றாங்கடா, எவ்வளவு சந்தோஷமா இருக்குதாரா அந்த அக்கா, எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறார் பாரு அந்த அண்ணன், சர்ச்சும் அப்படித்தான்டா இருக்கு, பாட்டும் அப்படித்தான் இருக்கு, பிரசங்கமும் அப்படித்தான் இருக்கு, இங்க ஆண்டவர் இருக்கிறாரா,
சந்தோஷமா இருக்குடா, அடுத்த வாரம் என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துருவேன்டாய் அப்படின்னா வருவான். இப்ப நம்மள பாக்குறானா வரமாட்டான். புரியும் நினைக்கிறேன். ஸ்டான்லி கண்ட்ரோலா பேசுறா, நான் தான். அல்லையா சொல்லுங்க. ஆளுகளை பாரு, என்ன பலவீனம், உருன்னு உட்கார்ந்து இருக்கிறதே பலவீனம். என் ஜெப வீட்டில் நான் அவர்களை கொண்டு வந்து நான் வார்த்தை பாருங்க மகிழ பண்ணுவேன். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண உமது வலது பாரிசத்தில் நித்திய. எங்கேயாவது பைபிள்ல உங்க சமூகத்தில் கொட்டாவி உண்டு இருக்கா? உங்க சமூகத்தில் சோகம் உண்டு இருக்கா? சொல்லு. உங்க சமூகத்தில் துக்கம் உண்டு தூக்கம் உண்டுன்னு இருக்கா? சும்மா இறுக்கமா அப்படியே கடப்பாறை சாப்பிட்ட மாதிரி அட்டென்ஷன். எனக்கு அதுல இன்வால்மெண்ட்டே இல்லைங்க. என்ன கூப்பிடாதீங்க. அல்லையா சொல்லுங்க. எனக்கு இன்வால்மெண்ட். நான் கண்ட தேவ சமூகம் அது பரவசம் நிறைந்தது. நான் கண்ட ஆலயம் அது மகிழ்ச்சி கடல். இளைய குமாரன் ஒருத்த நிமித்தம் அந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷம், அப்பாவுக்கு சந்தோஷம். மூத்த குமாரன் மட்டும் மூக்க கொஞ்சம் வீங்க வச்சுக்கிட்டு வெளியில நிக்கான். சீனியர் எப்பொழுதுமே சீரியஸா தான் இருப்பான். நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த சபையில சீனியர்கள் எப்பொழுதுமே அப்படித்தான் இருப்பாங்க. அவங்கள பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம். சீனியர் டோய் தோத்துறோம், சீரியஸா இருக்கிறாங்க டோய் தோத்துறோம், இன்ஜெக்ஷன் போட்டு போவோம்டா அப்படின்னு தோணும். அல்ல சொல்லுங்க. நான் பிரசங்க ஆரம்பிச்சு, நாங்கள் ஊழியக்காரங்க பிரசங்க ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷத்துல கண்டுபிடிச்சிருவோம் எது ஜூனியரு, எது மீடியம், எது சீனியரு அப்படின்லாம், எது சூப்பர் சீனியரு அதெல்லாம் கண்டுபிடிச்சிருவோம். உட்காந்துருக்கிற தோரணையிலே கண்டுபிடிச்சிருவோம். அப்புறம் அடுத்த 10 நிமிஷம் இன்ஜெக்ஷன் தான். அல்ல இல்லையா சொல்லுங்க. ஆளுகளை பாரு. அப்புறம் பாட்டு மட்டும், அப்பா வீட்டில் எப்போதும் சந்தோஷமே மகிழ்ச்சி, எனக்கு சந்தோஷம், என் மூலம் சகல ஜனத்துக்கும் சந்தோஷம். உன் பலவீனத்தில் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டால், உன் மாம்ச பலவீனத்தில் நின்று, உன்னுளான மனுஷ பலவீனத்தில், ஆத்தும பலவீனத்தில் நின்று நீ விடுதலையாக்கப்பட்டால், சாத்தானுக்கு தோல்வி, சத்துருக்களுக்கு வெட்கம், சகல ஜனத்துக்கும் சந்தோஷம். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் கேளுங்க. எப்பவுமே நமக்கு அற்புதம் செய்யும் போது, நம்மளை ஆசீர்வதிக்கும் போது, நம்மளை விடுதலை செய்யும் போது நம்ம நினைச்சுக்கிறோம் அது நமக்கு நன்மை, நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். உண்மைதான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அதை தாண்டி நம்மளை ஆசீர்வதிக்கும் போதெல்லாம் தேவனுக்கு ஒரு சுயநலம் இருக்கு. அந்த வார்த்தை நாம் பயன்படுத்துறதுனால கர்த்தர் மன்னிப்பாராக தோதறான். ஆனா அதான் உண்மை. அவருக்கு ஒரு சுயநலம் இருக்கு. நம்மளை ஆசீர்வதிக்கிறதுனால அவருக்கு ஒரு சுயநலம். என்ன சுயநலம்? நம்மளை பார்த்து 10 பேர் ரட்சிக்கப்படணுங்கிற பிறர் நலம். அதுதான் அவருக்குள்ள இருக்கிற சுயநலம். இருக்கீங்களா? நம்ம மட்டும் 40 வருஷம் சபையில் அப்படியே சேர யாருக்கு கொடுப்போங்கிற மாதிரி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு தேவை நம்மளை ரட்சிக்கல சார். நம்ம மூலம் நம்ம தெருவு, நம்ம கிராமம், நம்ம சொந்த பந்தம், நம்ம பட்டணம், நம்ம தேசம் கர்த்தரிடத்துல திரும்பணும்னு தான் நம்மளை விடுவிக்கிறாரு. இப்ப இந்த ஒரு அம்மாவை பலவீனத்திலிருந்து விடுதலை ஆக்குறதுனால அவர் அங்க 3 அட்டாக் பண்றாரு. ஒன்னு சாத்தானுக்கு தோல்வி, வீழ்ச்சி. இன்னொன்று சத்துருக்களுக்கு வெட்கம். மூன்றாவது சகல ஜனத்துக்கும். அந்த அம்மாவுக்கு தெரியாது. அவன் நினைச்சிருப்பா என் ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார், தோத்திரம் ஆமென் அல்லேலூயா, அதான் அவளுக்கு. ஆனா இங்கிட்டு ஆண்டவர் அந்த ஒரு அம்மாவுக்கு செஞ்ச அற்புத நிமித்தம் 3 காரியம். இப்ப இன்னொரு அம்மாவை நான் கனெக்ட் பண்றேன் பாருங்களேன். தோத்திரம். பழைய ஏற்பாட்டில் எஸ்தர் அம்மா நமக்கு தெரிஞ்ச அம்மா. 2ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7 வசனங்கள்லாம் படிச்சா
எஸ்தர் அம்மாவை பற்றின ஸ்டோரி அங்கே இருக்கு. மொர்தெகாய் அப்படிங்கிற யூதன், அவனை பற்றி அங்கே சொல்லுது. 7ஆம் வசனத்தில் எஸ்தரை பற்றி சொல்லுது. இவங்க பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வந்த ஒரு குடும்பம். அதுலேயும் எஸ்தர் அம்மாவுடைய பெற்றோர் ஏற்கனவே இறந்துட்டாங்க. அப்பா அம்மா இல்லை, அநாத பெண்ணு, அப்பா அம்மா இல்லாத பெண்ணு, ஆதரவற்ற பெண்ணு. இந்த பெண்ணைத்தான் எடுத்து மொர்தெகாய் என்ன செய்யறாரு? வளர்க்கிறாரு. அப்படின்னா எஸ்தரோட கண்டிஷன் என்ன? அடிமை பெண். அவங்களும் பாபிலோன்ல சிறையிருப்புக்குள்ள வந்திருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களும் ஒரு அடிமை தான். சிறையிருப்பின் தோத்திரம் பாத்திரம். ஒரு அடிமை பெண், அநாதை பெண், அப்பா அம்மா இல்லாத பெண்ணு, ஆதரவில்லாத பெண்ணு. இதுதான் அவங்க நிலை. ஆனா 17ஆம் வசனம் சொல்லுது, 2:17, ஒரே நாள்ல 127 தேசத்துக்கு பட்டத்து ராஜாத்தியா கர்த்தர் எஸ்தரை உயர்த்தினார். ஒரே நாள் 127 தேசத்துக்கு ராஜாத்தியா ஆண்டவர் உயர்த்துறார். நீங்க அல்லேலூயா கொஞ்சம் அமைதியாவே சொல்லுங்க. அவளை தானே உயர்த்தினார், நம்ம என்னத்துக்கு அல்லேலூயா சொல்லணும்? தோத்திரம். உங்க ஆமென் அல்லேலூயா லெவல் எப்படி இருக்கும்? உங்க ஆசீர்வாதத்தின் லெவல் அப்படி இருக்கும். வசனத்துக்கு நீங்க கொடுக்கிற ரெஸ்பான்ஸ் லெவல் எப்படி இருக்கும்? உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி, உயர்வு, மேன்மை லெவல் அப்படி இருக்கும். வசனத்தை கனம் பண்றவனை தூக்கிடுவார். நாங்களாம் அப்படிதான் வளர்ந்தோம். பிரசங்கத்தில் பாஸ்டர் பக்கம் கவனம் திரும்புதோ இல்லையோ, என் பக்கம் எல்லார் கவனமும் திரும்பும். நம்ம போடுற அல்லேலூயாவில் தம்பி வந்திருக்காப்ல அப்படின்னு எல்லாருக்கும் தெரியணும். அப்படி அல்லேலூயா போடுறது. வசனம்னா உசுறு சார். என்ன பலர் இன்னைக்கு வரைக்கும் பைத்தியக்காரன் தான் சொல்றான். ஆனா அவங்க எல்லாம் எனக்கு பைத்தியக்காரங்க. எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது. நான் தான் சாகிற வரைக்கும் நான் தான். என்னால் அப்படித்தான் பேச முடியும், என்னால் அப்படித்தான் அதை ருசிக்க முடியும், என்னால் அப்படித்தான் பைபிளை பார்க்க முடியும், என்னால் என் அப்பாவை அப்படித்தான் டேஸ்ட் பண்ண முடியும், என்னால் இப்படித்தான் பிரசங்கம் பண்ண முடியும். இஷ்டம்னா கேளு, இல்லாட்டா ஆள விட்டுரு. அல்லேலூயாவா? நான் பார்க்கிற கோணம் அப்படித்தான், நான் பார்க்கிற ஆங்கிள் அப்படித்தான். என் ராஜாவை நான் அப்படித்தான் பார்க்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் அப்படித்தான் பார்க்கிறேன், பைபிள் அப்படித்தான் பார்க்கிறேன். என் உள்ளம் அப்படியே களி கூறுதலால நிரம்புது. நான் மனுஷன், அதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமலாம் இருக்க முடியாது. மறைச்சு வச்சுக்கிட்டு ஒளிச்சு வச்சுக்கிட்டுலாம் என்னால் பிரசங்கம் பண்ண முடியாது. என்னால் வெடிச்சு தான் பேச முடியும். என்னுடைய இயல்பை பிரதிபலிச்சு தான் பேச முடியும். இவர் ஸ்டான்லி இப்படி பேசுறார், அப்படிதான் பேசுவார். என்ன ஸ்டான்லி பைத்தியக்காரன்? எல்லாரும் சொல்ற மாதிரி இருந்துட்டு போறேன். அல்லேலூயா சொல்லுங்க. இருக்கிறீங்களாங்கோ? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமாங்களாங்கோ? என் பிரசங்கத்தை கேட்டு 1000 பேர் பலன் அடைகிறாங்க. அது எனக்கு போதும் சார். விஞ்ஞானிகளுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. Oh, taste and see that the Lord is good. இது மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். சர்ச்சுக்குள்ள எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியும். என் பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். உலகம் நான் அப்போ எப்படி பார்த்துச்சு, என்னை எப்படி ஜட்ஜ்மெண்ட் பண்ணிச்சு அப்படின்னு தெரியும். 18 வயசுலேயே கையில் தூக்கு கயிறு எடுத்துட்டு சாக போனவன், தற்கொலை பண்ண போனவன். அப்போ என் லைஃப் எப்படி இருந்திருக்கும்? அன்னைக்கு செத்திருந்த என் கதை அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தனை தான் தேடி அழகுபடுத்தி அலங்காரப்படுத்தி ஆடையை உடுத்தி அபிஷேகம் பண்ணி அதிகாரத்தை கொடுத்து ஆளுகையின் வல்லமையை தந்த ஆசீர்வாதமா என்ன வச்சிருக்கிறார் என் கர்த்தர். இதே ஸ்டைல்ல தான் நான் பாராளுமன்றத்திலையும் பேசுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அது வேற கதை. இப்ப அதை பத்தி எல்லாம் பேசின டைம் வேற. அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஒரு சைஸா யாராவது பார்த்தாங்கன்னா கூட 2 வார்த்தை பேசணும்னு தோணும். அல்லேலூயா சொல்லுங்க. அந்த மாதிரி பலவீனம் எனக்கு. ஒரே நாளுங்க எஸ்தர் அம்மாவை தூக்கி
ராஜாத்தியா, பட்டத்து ராஜாத்தியா, 127 தேசத்துக்கு ராஜாத்தியா கர்த்தர் மாத்திட்டாரு. நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான், நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். ஆமேனா? எந்த நிலையில் நான் இருந்தாலும் என்னை வெறுக்காதவர் என் இயேசு ஒருவரே, என் நேசர் ஒருவரே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கிடந்த எஸ்தர் அம்மாவை அவளே யோசிச்சிருக்க மாட்டா, அவளே சிந்திச்சிருக்க மாட்டா. அகாசுவருக்கு இப்ப மனைவி. ஏசு ரத்தம் ஜெயம். இப்ப எஸ்தர் அம்மா என்ன நினைச்சிருப்பா? நம்ம அரண்மனைக்குள்ள வந்துட்டோம், நம்ம ராஜாத்தி ஆயிட்டோம். ஆமா, தோத்திரம், என்ஜாய். அப்படிதான் அம்மா நினைச்சிருப்பா, என்ஜாய். ஏன்னா அரண்மனையில் நல்ல சோறு, நல்ல திங்க பொங்க திங்க. அவ பொங்க கூட வேணாம், அங்க சமைச்சு போடுறதுக்கெல்லாம் ஆள் இருந்திருக்கும். நல்ல தின்னுட்டு தின்னுட்டு உருளைக்கிழங்கு மாதிரி உடம்ப ஏத்திக்கிட்டு தோத்துறான் சந்தோஷமா இருக்கலாம்னா நினைச்சிருப்பா. அல்லேலூயாவா? அப்புறம் அந்த ட்ரெஸ், இந்த ட்ரெஸ், இந்த ட்ரெஸ், அந்த ட்ரெஸ், கலர் கலரா ட்ரெஸ்ஸா போட்டு கண்ணாடிக்கு முன்னாடி ஒரே டெக்கரேஷன். அதை எடுத்து போட்டு பார்த்துருப்பா, இதை எடுத்து போட்டு பார்த்துருப்பா. ஹை, அழகா இருக்க, அடாடாடா, இப்படினே தான் நாள் போயிருக்கும். அப்புறம் ஒரே மேக்கப் தான். கண்ணுக்கு கொஞ்சம், கன்னத்துக்கு கொஞ்சம், புருவத்துக்கு கொஞ்சம், ஓதட்டுக்கு கொஞ்சம். இயேசுவின் நாமத்தினால அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா அரண்மனை அந்த அட்மாஸ்பியர் அங்க குழு குழுன்னு தான் இருந்திருக்கும், சொகுசா இருந்திருக்கும். அதை என்ஜாய் பண்ணதான் கர்த்தர் நம்மளை அனுப்பிச்சிருப்பாரு போல அப்படின்னு அவன் நினைச்சிருப்பா. ஆசீர்வாதம், நன்மை, என்ஜாய் பண்ணுவோம், சாப்பிடுவோம், ட்ரெஸ்ஸை உடுத்துவோம், அப்படி இப்படிதான் நினைச்சிருப்பா. கொஞ்ச நேரத்துல தான் ஒரு பெரிய விவகாரம் வரப்போகுதுன்னு அவளுக்கு தெரியாது. அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு தான் சம்பவம் தெரியும்ல. அவ புருஷன்கிட்ட போய் ஆமான்கிற ஒரு சாத்தான், ஒரு சத்துரு போய் நின்று யூத ஜனங்களுக்கு விரோதமா ஒரே நாள்ல 127 தேசத்திலையும் யூத ஜனங்களை அழிஞ்சிடணும்னு சட்டமே ஏற்ற வச்சுட்டான். ஆமேனா? பாருங்க, இந்த ஆமான அழிக்கணும், அவன் திட்டத்தை அழிக்கணும். 127 தேசத்திலையும் யூத ஜனத்தை பாதுகாக்கணும். இந்த ஆமானோட கூட நின்று சிங் சாங் போடுற சத்துரு கூட்டத்துக்கு வெட்கத்தை உடுத்தணும். இது தேவ திட்டம். இது முன்னாலேயே தேவனுக்கு தெரியும். அதனாலதான் தான் திட்டத்தை நிறைவேற்றுறதுக்காக ஆமான் திட்டம் போடுறதுக்கு முன்னாலேயே ஏசரத்தஞ்சயம் எஸ்தர் அரண்மனைக்குள்ள கொண்டு போயிட்டாரு. உன்னை என்னையும் உயர்த்துறாரா, உங்களை என்னையும் மேன்மைப்படுத்துறாரா, உங்களை என்னையும் விடுதலை செய்யறாரா, அவருக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்குன்னு அர்த்தம். திடீர்னு எனக்கு ஒரு மேன்மை, திடீர்னு எனக்கு ஒரு வேலை, திடீர்னு எனக்கு ஒரு ஐஸ்வர்யம், திடீர்னு எனக்கு ஒரு கதவு திறக்கப்படுது அப்படின்னாலே புரிஞ்சுக்கணும், என் அப்பாவுக்கு என் மூலமா ஏதோ ஒரு திட்டம் அரங்கேற போது, நடக்க போதுன்னு. வேலை கிடைச்சிருச்சா? சோதரம் சோதரம் சோதரம், நன்றி, நல்லதுதான். புருஷன் கிடைச்சிட்டாரா, புள்ள கிடைச்சிட்டா, ஆசீர்வாதம் வந்துட்டா, அப்புறம் ஜெபத்தை விட்டுரு, சர்ச்சை விட்டுரு. இப்போ கிடைச்ச ஆசீர்வாதத்தை என்ஜாய் பண்ணுவோம். அதான நம்ம நிலையா இருக்கு. புள்ள இல்லைன்னா சர்ச்சுக்கு வா, புள்ள வந்துட்டுனா புள்ளைய காரணம் காட்டியே சர்ச்சுக்கு என்ன செய்யாத, வராத. புள்ள பாஸ்டர், புள்ள பாஸ்டர், புள்ள பாஸ்டர். இல்லாதப்போ உருப்படியா இருந்தியே, இல்லாதப்போ ஒழுங்கா சர்ச்சுக்கு வந்தியே, இல்லாதப்போ உபாசத்துக்கு வந்தியே, கத்தர் 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 நின்னியே, கண்ணீர் விட்டு அழுதியே, ஜெபிச்சியே, புலம்புனியே, அப்ப எல்லாம் நல்லா இருந்தியே. அப்ப இந்த புள்ளதான் உள்ள வந்து தொல்லையா மாறிட்டு கத்தரை விட்டு ஒண்ணு பிரிச்சுட்டு, அதனால அந்த புள்ளைய போட்டுறவா. நல்லா இருக்குமா? சங்கடமா இருக்கும்ல? நம்ம என்ன ஆயிடுதுன்னா, ஆசீர்வாதம் வர்ற வரைக்கும் ஆண்டவர் ஆண்டவர் வந்துருச்சா, அப்புறம் நம்ம பார்வையெல்லாம் வேற மாதிரி போயிடுது. இருக்கீங்களா?
எஸ்தர ராஜாத்தி ஆக்குனது, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்குனது, அழுகை நிலையிலிருந்து விடுதலை ஆக்குனது, ஆதரவற்ற நிலையிலிருந்து விடுதலை ஆக்குனது, அவளுடைய பலவீன நிலையிலிருந்து அவளை விடுதலை ஆக்குனது சாத்தான். ஆமான் அவனை அழிக்கணும். முதல் பாயிண்ட் நான் சொல்ல பாருங்க, சாத்தான் அழியணும், அவன் தோற்கணும். அதுக்கு தான் உனக்கு விடுதலை. எஸ்தர், உனக்கு ஏன் இந்த விடுதலை, உனக்கு ஏன் இந்த மகிமை, உனக்கு ஏன் இந்த ஸ்தானம்? உன் மூலம் ஆமான் என்கிற அரக்க, அந்த பிசாசு, அந்த சாத்தான் யூத ஜனத்திற்கு எதிரி அழியணும். அழிஞ்சானா சொல்லுங்க மேடம். ஆண்டவருக்கு ஆமான் மேட்டரே இல்லை. ஆமான அழிக்கிறதுக்கு அவர் தெரிஞ்சிருக்கிற, அவர் அழைச்சிருக்கிற எஸ்தர் தான் மேட்ரு. எஸ்தர் பலவீனத்துக்குள்ள கடந்தான்னா ஆமான அழிய முடியாது. அப்படி எஸ்தருக்கு என்ன பலவீனம்னு கேட்குறீங்களா? அதுக்கு ஒரு 3 பாயிண்ட் சொல்றேன். அத்தாடி இவன் விடமாட்டான் போல தெரியுது, விட்டுருவேன், நான் பச பிடிக்கணும் அல்ல சொல்லுங்க. அப்பா, எஸ்தருக்குள்ள என்ன பலவீனம்? காரியம் அறியாத பலவீனம். ஆண்டவரே சொல்றவங்கள ஆசீர்வதிங்கப்பா. காரியம். இரண்டாவது, காரணங்கள் சொல்லுகிற பலவீனம். மூன்றாவது, கர்த்தருக்காக எழும்ப விரும்பாத பலவீனம். எஸ்தர் அம்மாக்குள்ள என்ன கவனிங்க, என்ன காரியம் அறியாத பலவீனம்? 4 அதிகாரத்துல 3 அதிகாரத்திலேயே ஆமான் இந்த பிளானை போடுறான், அகாசுவருவை மீட் பண்றான், ஒரு சட்டம் பாஸ் ஆகுது. இது எல்லாமே அரண்மனைக்குள்ளதான் நடக்கு. இந்த அரண்மனைக்குள்ளதான் யார் இருக்கா சொல்ல மாட்டீங்களே? எஸ்தர். அகாசுவர் யாரு? எஸ்தர் அம்மாவோட கணவர், புருஷன். அவரு தான் இந்த சட்டத்தை இயற்றாரு இந்த ஆமான் பேச்ச கேட்டு. 4 அதிகாரம் 1 வசனத்துல வாசல்ல, அரண்மனை வாசல்ல உட்கார்ந்து இருந்த மொர்தெகாய்க்கு இந்த விஷயம் தெரியுது. அவர் இதை தெரிஞ்ச உடனே வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சுக்கிட்டு துயர சத்தமா அலறிக்கிட்டு புலம்பிக்கிட்டு அரண்மனை வாசல் மட்டும் ஒடியாராம். 3 வசனம் சொல்லுது, 4:3, இந்த 127 தேசத்தில் இருந்த யூதர்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுது. ராஜாவின் உத்தரமும் அவருடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே அது மகா துக்கமும் உபவாசமும். அப்போ அரண்மனைக்கு வெளியில உட்கார்ந்திருந்த, வாசலுக்கு உட்கார்ந்திருந்த மொர்தெகாய்க்கு தெரிஞ்சிட்டு, அரண்மனைக்கு வெளியில இருந்த 127 தேசத்தில் இருந்த யூதர்களுக்கு தெரிஞ்சிட்டு, ஆனா அரண்மனைக்குள்ள இருந்த அக்காவுக்கு அம்மாவுக்கு தெரியல. இது என்னன்னா புரியல, தெரியல, என்ன நடக்குனே தெரியல அவளுக்கு. இந்த மாதிரி உன்னை வளர்த்த ஒரு மொர்தெகாய் வஸ்திரத்தை கிழிச்சுக்கிட்டு வாசல்ல நிக்கிறாருன்னு இங்கிருந்து ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்து அனுப்புறா. அவ ட்ரெஸ்ஸை கொடுத்துருப்பாளோ, சுடிதார இல்ல புடவைய, புருஷன் ட்ரெஸ் தொங்கிட்டு இருந்திருக்கும், அதை களவாண்டு கொடுத்து அனுப்பியிருப்பா. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க ட்ரெஸ் நிறைய இருக்கு, அதை போடுறதும் மாத்துறதும். அதுதான் இப்ப எஸ்தருடைய பிரதான டியூட்டியே. மேக்கப், டெக்கரேஷன், கண்ணாடி, சோறு, இதேதான் அவ கவனம். ஏன்னா எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நான் என்ஜாய் பண்ணணும், என்ஜாய் பண்ணணும். எங்க மொர்தெகாய்க்கு ட்ரெஸ் இல்லையா, ஒன்னு எடுத்துக்கொண்டு கொடு. என்ன வளர்த்தவர் அவர் தான், இந்த சிக்கி சிக்கி ட்ரெஸ் அவரையும் போட்டுக்க சொல்லு அப்படின்னு கொடுத்து டென்ஷன் ஆயிட்டான் அவன். இந்த வர என்ன ட்ரெஸ் இல்லாமையா நான் கத்திட்டு கிடக்கிறேன், இருக்க ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு கத்திட்டு கிடக்கிறேன். அரண்மனைக்கு உள்ள உட்கார்ந்துருக்கிறீ, இன்னும் மேட்ரு தெரியலையா? இப்ப எஸ்தர் மேட்ரு தெரியலையே, இன்னொருத்தனை அனுப்புறா, நீ போய் மேட்ரை தெரிஞ்சிட்டு வாடா. அவன்கிட்ட தான் எல்லா விஷயத்தையும் மொர்தெகாய் சொல்லி அனுப்புறாரு. இப்பதான் விஷயம் எஸ்தருக்கு என்ன செய்யுது, வருது, தெரியுது. ஹலோ ஹலோ, சில சமயம்
நமக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் தேசத்தின் சூழ்நிலையை, தேவனின் தேவையை, சபையின் அவசியத்தை தோத்துறோம் அறிய விடாம பண்ணிருது. நிறைய பேர் சர்ச்சுக்குள்ளதான் இருக்கிறோம், ஆனா என்ன அழைச்ச நோக்கம் என்ன தெரியல, என் மேல் இருக்கிற அபிஷேகத்தின் பர்பஸ் என்ன தெரியல, ஏன் இந்த சபையில வச்சிருக்கிறார் தெரியல, ஏன் இந்த பாஸ்டர் கூட வச்சிருக்கிறார் தெரியல, நான் என்ன செய்யணும் தெரியல. பிரசங்கத்தில் கூட கண்ணு மூடி தூங்குனா அப்புறம் எப்படி தெரியும்? இப்படி ஒருத்தன் உசர கொடுத்து பிரசங்கம் பண்ணும்போது உறக்கம் வருமா சார்? வருது. கேமரா இருந்தா அங்கிட்டு கூடி போட்டோ எடுக்கலாம். அவர் என்ன மட்டும் லைவ் பண்ணிட்டு இருக்கிறார். அல்ல சொல்லுங்க. அப்ப தெரியல, காரியம் அறியாத மூடனானே. 73 சங்கீதம் 22 வசனத்துல ஆசாப் சொல்றான், காரியம் அறியாத மூடனானே. நீ சபை அப்படிதான் சார் இருக்கு. அது ஒரு பலவீனம். நான் யாருன்னு அறியலையா? பலவீனம். 10 வருஷம் 15 வருஷம் ஆகியும் என் அபிஷேகத்தின் மேன்மை என்ன அறியலையா? பலவீனம். என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார். ஓசியா 4:6 அதை படிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையாக விட்டேன். பிலிப்பியர் 3:6, 7, 8 வசனங்கள்ல பவுல் சொல்றாரு, அறியணும், காரியத்தை அறியணும், பிரசங்கத்தை அறியணும், வார்த்தையை அறியணும். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்கள்ல கால்குலேட் பண்ணா இத்தனை வருஷத்துல எத்தனையோ பேர் நம்ம மூலமா ஆண்டவருக்குள்ள வந்திருக்கணும். நம்ம பலரை விடுதலையாக்கி இருக்கணும், நம்ம மூலம் பலர் ரட்சிக்கப்பட்டிருக்கணும், நம்ம தெருவு கத்தரை ஆராதிச்சிருக்கணும். 10 வருஷம் 15 வருஷம் கத்தருக்குள்ள வந்தா நாம பலன் கொடுத்திருக்கணும், கனி கொடுத்திருக்கணும். இருக்கீங்களா? அப்படின்னா என்ன? நாம யாருன்னா இன்னும் என்ன செய்யல, அறியல, காரியத்தை அறியல. அது ஒரு பலவீனம் எஸ்தருக்குள்ள. 10 வருஷம் ஆனாலும் எனக்கு ஜாமீன் விடுங்கோ, ஜாமீன் விடுங்கோ, ஜாமீன் விடுங்கோ. என்ன ஜாமீன் விடுங்கோ? எனக்கு ஜாமீன் வரா பாஸ்டர், எங்க வீட்டுக்கு வருவாரா பாஸ்டர், எங்களை விசிட் பண்ணுவாரா பாஸ்டர், எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாரா பாஸ்டர், எங்களை கனம் பண்ணுவாரா பாஸ்டர். இப்பெல்லாம் பாஸ்டர் கண்டுக்க மாட்டாரு, இப்பெல்லாம் பாஸ்டர் அவங்கள தான் போய் பார்க்கறாரு, இவங்களை தான் போய் பார்க்கறாரு. வேற வழி இல்லை மேடம். உங்களை 4 வருஷமா பார்த்தோம், புதுசா வர்றவங்களை தான் போய் பார்க்கணும். அவங்களையும் ஒரு 2 வருஷம் தான் பார்க்க முடியும், அதுக்கப்புறம் புதுசா வந்தவங்களை தான் பார்க்கணும். அப்புறம் சபை வளர்ந்துட்டு ஆயிரங்களா வந்துட்டு அப்படின்னா ஆளுகளை வச்சு தான் பார்க்கணும். என்ன பேச்சக்கான இன்னும் என்ன பார்க்க மாட்டார், இன்னும் என்ன கண்டுக்க மாட்டார். எத்தனை 10 வருஷத்துக்கு பிறகுமா? எங்களை யார் பாப்பா? எங்களுக்கும் சரீரம் இருக்க, எங்களுக்கும் தேவைகள் இருக்கு, எங்களுக்கும் குடும்பம் இருக்கு, எங்களுக்கும் காரியங்கள் இருக்கு. நீங்க யாருன்னு இன்னும் நீங்க அறியலையே. காலத்தை பார்த்தால் போதகர்களா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவ வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் போதிக்க வேண்டியதா இருக்கு. 5:12 எபிரேயர்ல படிக்கிறோம், காரியம் அறியாத பலவீனம். இரண்டாவது எஸ்தருக்குள்ள காரணங்கள் சொல்லுகிற பலவீனம். இப்ப காரியம் அறிஞ்சிட்டா எஸ்தர் சொல்லி, மொர்தெகாய் சொல்லி அனுப்பிட்டாரு. எல்லா விஷயம் எல்லாம் எஸ்தருக்கு தெரிஞ்சிட்டு, உன்னை அதுக்கு தான் ராஜாத்தியா உள்ள அனுப்பியிருக்காரு ஆண்டவர். சோத்தை திங்கிறதுக்கு இல்ல, நீ மட்டும் என்ஜாய் பண்றதுக்கு இல்ல, தேசத்தை பாதுகாக்க தேவன் திட்டத்தை நிறைவேற்றத்தான் உன்னை விடுதலையாக்கி உள்ள அனுப்பியிருக்கிறாரு. அதனால போய் உன் கணவனை அந்த ராஜாவை போய் பாரு, போய் பேசு அப்படின்னு சொன்னா 11ஆம் வசனத்துல எஸ்ரமா சொல்றா, உங்களுக்கு ஒன்றும் விஷயம் தெரியாம இல்ல, ராஜா கூப்பிடாம யாரும் உள்ள போக முடியாது. அவர் இப்ப என்ன கூப்பிட்டு அனுப்பிச்ச 30 நாள் ஆச்சு. இனி எப்ப கூப்பிடுறாரோ அப்பத்தான் நான் என்ன செய்ய முடியும், போக முடியும். அதனால அவர் கூப்பிடுறப்பதான் நான் போக முடியும். அதுக்கடையில நீங்க சாகிறதா முடிச்சிருவோம், செத்துருவோம். சொல்லுங்க. நான் நல்ல சோத்தை தின்னுட்டு அரண்மனைக்குள்ள என்ன செஞ்சுக்கிறேன், உட்காந்துக்கிறேன். எனக்கு வீட்டுக்காரர் என்னைக்கு என்ன பார்க்கணும்னு சொல்றாரோ அன்னைக்கு நான் போய் பார்த்து உங்க மேட்டரை நான் சொல்றேன். என்னது செத்ததுக்கு பிறகா? காரணம் சாக்கு போக்கு சொல்றா. யாருக்கிட்ட?
வளர்த்த தகப்பன்ட்ட மொர்தெகாய்ட்ட. ஹலோ, இருக்கீங்களா? இது ஒரு பலவீனம். இன்னைக்கு நாமளும் எலும்பு அப்படின்னா ஒரு பலவீனம், சோமண்ணு அப்படின்னா ஒரு காரணம், சச்சுக்குவா அப்படின்னா ஒரு காரணம், ஏன் வாலிபர் மீட்டிங் வரல அதுக்கு ஒரு காரணம், ஏன் ஞாயிற்றுக்கிழமை வரல அதுக்கு ஒரு காரணம். சில எல்லாம் பாயிண்ட பாக்கெட்ல வச்சுட்டே தான் சுத்துது. பாஸ்ட் கேட்கறதுக்குள்ள எடுத்து போட்டுரும். அதுலயும் பாயிண்ட காரணத்தை எல்லாத்தையும் ஒரே மாதிரி சொன்னா பரவாயில்ல. பாஸ்ட் யாட்ட ஒரு மாதிரி சொல்றது, பாஸ்ட் மாட்ட வேற மாதிரி சொல்றது. வீட்டில் அவங்க ரெண்டு சண்டை ஓட்டு கிடப்பாங்க. அந்த சிஸ்டர் என்கிட்ட வேற மாதிரில சொல்லிச்சு, இல்லை என்கிட்ட வேற மாதிரி சொல்லிச்சு அப்படின்னு. ஏதாவது புரியுதா? ஒவ்வொன்றுக்கும் காரணம். ஜெபிக்க சொன்னா காரணம், பைபிள் படிக்க சொன்னா காரணம், ஊழியம் செய்ய சொன்னா காரணம், சாட்சியா வாழ சொன்னா காரணம், உபவாசம் பண்ண சொன்னா காரணம், தசமா கொடுக்க சொன்னா காரணம், ஊழியம் செய்ய சொன்னா காரணம். ஒவ்வொன்றுக்கும் காரணம். என் பலவீனம் உங்களுக்கு தெரியாதா? என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாதா? சர்ச்சுக்கு வா வான்னு சொல்றீங்களே, எல்லா ஜபத்துக்கும் வா வான்னு சொல்றீங்களே. என் சரீரத்தில் பலவீனம், என் புருஷனுக்கு அந்த பிரச்சனை, என் பிள்ளைக்கு அந்த பிரச்சனை, மாமியாளுக்கு இந்த பிரச்சனை, ஆட்டுக்கு அந்த பிரச்சனை, எரும மாட்டுக்கு இந்த பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்புறம் சும்மா சர்ச்சுக்கு வா வான்னு சொல்றீங்களே. நான் ஒன்று சொல்லவா? அம்புட்டு பிரச்சனை உனக்கு இருக்கிறது எங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் உன்னை சர்ச்சுக்கு வான்னு சொல்றோம். புரியுதுங்களா? நம்மளை ரட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் எந்த காரணமும் சொல்லலையே. நம்ம பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அவர் ஒன்றும் காரணம் சொல்லிக்கிட்டு இல்லையே. நம்ம வியாதியை குணமாக்குறதுக்கு அவர் ஒன்றும் காரணம் சொல்லலையே. நீங்க ஆமீன் சொல்ல மாட்டீங்க? பயங்கரமான ஆளு. நம்ம ஜெபத்தை கேட்கறதுக்கு அவர் காரணம் ஒன்றும் சொல்லலையே. நம்ம தேவையை சந்திக்கிறதுக்கு அவர் ஒன்றும் காரணம் சொல்லலையே. நான் உன்னை சிநேகித்தேன், பயப்படாத, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டம், நீ வற்றாத நீரூற்று, உனக்கு முன்னே நான் போவேன், கோணலானதை சபையாக்குவேன், வெண்கல கதவை உடைப்பேன், இருப்பு தடுப்பால முறிப்பேன், அந்த காலத்தில் இருக்கிற புதையல்கள் ஒளிப்பிடத்தின் புதையல்களை தருவேன். சொல்லி 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 ஆசீர்வதிச்சாரு. ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டாரு, ஒவ்வொரு தேவையும் சந்திச்சாரு, ஒவ்வொரு நேரத்திலையும் ஓடி வந்தாரு, கரம் நீட்டினாரு, தூக்குனாரு, உயர்த்தினாரு, மேன்மைப்படுத்தினாரு. காரணம் சொன்னாரா? எஸ்தரே, நீலாம் அகாசுவருக்கு மனைவியா போடுமா அப்படின்னு காரணம் சொன்னாரா? நீ ஒரு அடிமை பெண், நீ எப்படி அவனுக்கு மனைவியாக முடியும்? காரணம் சொன்னாரா? சிறைப்பட்டு வந்த பெண்ணு நீ, அநாத பெண்ணு நீ, அவன் 127 தேசத்துக்கு ராஜா, அந்த பட்டத்தை ராஜாத்தி ஆக்குறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? காரணம் சொன்னாரா? சொல்ல போனா ஒன்னு அந்த சீட்ல உட்கார வைக்கிறதுக்காக ஏற்கனவே உட்கார்ந்து இருந்த ஒருத்தியை இறக்குனாரு. நான் இன்னைக்கு வரைக்கும் அதை மெடிடேட் பண்ணி பண்ணி பார்ப்பேன். பாவம் வஸ்தி அல்லையே சொல்லுங்க. அப்பா அவ பல நாள் மண்டையை பிச்சிருப்பா. நம்ம என்னடா சொன்னோம், என்னடா தப்பு பண்ணோம், ஏன் அழகா எல்லாரும் மத்தியிலும் வந்து காட்டணும்னு என் புருஷன் கூப்பிட்டான். எந்த புருஷனாவது அப்படி கூப்பிடுவானா? அகாசுவருவே பல நாள் மண்டையை பிச்சுட்டு இருந்திருப்பான். அதுக்கு பிறகு ஆமா நம்ம லூசுத்தனமா தானே பேசிட்டோம், நம்ம மனைவி அழகா நம்ம தானடா பார்க்கணும், எல்லா பயிலும் இருந்த இடத்துல என் மனைவி அழகா இருப்பா பாருங்கடான்னு சொல்லியிருக்கிற எம்புட்டு பெரிய கோமாளியா இருந்திருக்கேன் நான். அன்னைக்கு ஏன் நான் அப்படி பேசுனேனே தெரியல. எல்லாம் அவர் செயல். எஸ்தர் அந்த மேன்மைக்கு வரணும்னா அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார். நேற்று இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னேன்னு நினைக்கிறேன். உங்களையும் என்னையும் உயர்த்தணும், பயன்படுத்தணும், மேன்மைப்படுத்தணும்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டார்னா எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் நம்ம அப்பா போவார். உனக்காக அவர் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போறாரு, உன்னை உயர்த்துறாரு, உனக்காக ஒரு வஸ்தியவே தள்ளுறாரு. சம்பந்தமே இல்லாம வாய்ப்பே இல்லாத ஒரு சிங்காசனத்துல உன்னை உட்கார வைக்கிறாரு. ஆனா நீ மட்டும் ஆமா காரணம் சொல்ற. பலவீனம். கடைசியா நான் முடிக்கிறேன். கர்த்தருக்காக எழும்ப விரும்பாத, ஏன் மறுக்கிற ஒரு பலவீனம் அம்மாவுக்குள்ள. ஏன் அப்படி சொல்றேன்னா அவ சொல்றாள்ல, அப்படின்னா அந்த 11 வசனத்துல நான் உள்ள போயிட்டேன்னா ராஜா பொற்சேங்கோல நீட்டினா தான் உண்டு, இல்லைன்னா தோத்திரம் சாகணும். அப்படி ஒரு தவறாத சட்டம் இருக்கு. தோத்திரம் அரண்மனைக்குள்ள போனா என்ன செஞ்சிருவாங்க? கொன்றுவாங்க. ராஜா கூப்பிடாம போனா கொன்னுடுவாங்க. நான் செத்து போயிருவேன்.
ஹலோ, இங்க உன் ஜனம் சாக போது, 27 தேசத்துல யூத ஜனம் சாக போது. அப்போ நீ ஜீவனா இருக்கணும், நீ ஆசீர்வாதமா இருக்கணும். தேவ ஜனம் செத்தா பரவாயில்லையா? உன் ஜீவன் அவ்வளவு முக்கியமா? உன் உசுறு அவ்வளவு முக்கியமா? அப்ப தேசத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான யூதர்கள் தேவ பிள்ளைகளுடைய ஜீவன் முக்கியம் இல்லையா? கர்த்தருக்காகவும் கர்த்தருடைய திட்டத்துக்காகவும் எழும்ப நீ மறுக்கிற, விரும்பாம இருக்கிற. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ உன் ஆசீர்வதிக்கிறதுக்கு மட்டும் கர்த்தர் வேணும், உயர்த்துறதுக்கு மட்டும் கர்த்தர் வேணும், சிங்காசனத்தில் உட்கார வைக்கிறதுக்கு மட்டும் கர்த்தர் வேணும். ஆனா அதே கர்த்தருடைய திட்டத்தை, விருப்பத்தை நிறைவேற்ற அவருக்காக எழும்ப உனக்கு மனம் இல்லையா? பலவீனம். என்னைக்கு சபை இந்த பலவீனத்தினின்று விடுதலையாகும்? காரியம் அறியாத பலவீனம், காரணங்கள் சொல்லுகிற பலவீனம், கர்த்தருக்காக எழும்ப மறுக்கிற, விரும்பாத ஒரு பலவீனம். நல்லா இருக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், அவ்வளவுதான். ஊழியம் யாராவது செய்வாங்க, அத்துமாதான் யாராவது பண்ணுவாங்க, சுவிசேஷம் யாராவது சொல்லுவாங்க. அதெல்லாம் போய் சொல்ல முடியாது. அதுல பாதிப்புகள் இருக்கு. அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க? நம்ம போய் அவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னா அவங்க ஏதாவது என்ன பேசிட்டாங்கன்னா, இவங்க எதனா வச்சுட்டாங்கன்னா, கர்த்தருக்காக ஒரு காரியம் செய்யணும்னா முடியல. பலவீனம். தோத்தரம். சீக்கிரம் முடிச்சிருங்கலாம் பேப்பர் வரல. அல்லே சொல்லுங்க. அவர் என் நண்பர். அல்லே சொல்லுங்க. அப்படி வந்திருக்கு பேப்பர். அல்லே சொல்லுங்க. இருக்கீங்களா? பலவீனம். யோசித்து பாருங்க. வாய்ப்பே இல்லாத ஒரு எஸ்தரை அவள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி, பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கி ஒரு சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. அவளே பலவீனத்தை காரணம் சொல்லிக்கிட்டு உட்கார்ந்திருப்பான்னா, சாத்தான், ஆமான் எப்படி அழிய முடியும்? சத்துருக்களுக்கு எப்படி வெட்கம் வரும்? சகல ஜனத்துக்கும் எப்படி சந்தோஷம் வரும்? மொர்தெகாய் எஸ்தருக்கு சாக்கு போக்கு சொன்ன உடனே, அதுவும் சரிதான் மக்களே, நீ சொல்றது சரிதான், கரெக்டா தான் பேசுற. ஒரு விஞ்ஞானி பிள்ளைய வளர்த்துருக்கேன் நான், இப்படி ஒரு அறிவாளி பிள்ளைய வளர்த்துருக்கேன் நான், எவ்வளவு அழகா பேசுற நீ, அடாடாடாடா. அதுவும் சரிதானே, ராஜா கூப்பிடாம எப்படி போக முடியும்? அதையும் தாண்டி போனா நீ செத்து போயிருவியே. நீ நல்லா இருமா உள்ள, நாங்கள்லாம் செத்து போயிடுறோம். அப்படியா சொன்னாரு? டென்ஷன் ஆயிட்டாரு மொர்தெகாய். உனக்கா சோத்த போட்டு வளர்த்தேன் நான், உனக்கா அம்புட்டு காலம் பிரசங்கம் பண்ணேன் நான், இப்படியா உன்னை வளர்த்தேன் நான்? சுயநலவாதி மாதிரி பேசுற நீ, பலவீனத்தோடு இருக்கிற நீ. இந்த பார் 13 வசனம் 14 வசனம், இந்த காலத்தில் நீ மௌனமாயிருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து வரும். நீ ராஜாத்தியா இருக்கிறனால தப்பிக்கலாம் நினைக்கிறியா? முதல்ல நீ தான் சாவ. என்ன பேச்ச காணோம்? இப்படிலாம் பேசுறாரே அப்படின்றாங்க. நான் பேசல, மொர்தெகாய் சொல்லியிருக்கிறார். அல்லே சொல்லுங்க. அப்போ நீயும் உன் தகப்பன் குடும்பமும் அழிவீர்கள், செத்து போயிருவீங்க. காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கிற, காரியத்தை அறியாம இருக்கிற, கர்த்தருக்காக எழும்ப மறுக்கிற, செத்து போயிருவ. நீ செத்து போயிருவ. ஆனால தேவ திட்டம் சாகாது, இன்னொரு நபரை எழுப்புவார். நாம பேசுறாரு பாருங்க. நீ போயிருவ, ஆனா உன் ஸ்தானத்துல, வஸ்தி ஸ்தானத்துல தானே ஒன்ன எழுப்பினாரு, உன் ஸ்தானத்துல இன்னொரு ஆளை எழுப்புறதுக்கு அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? மரியாதைக்கு ஏசரத்தஞ்ச பிரசங்கத்துக்கு மனம் திரும்பு. நான் சொல்லல, மொர்தெகாய் சொல்றத சொல்றேன். இந்த காரணம் சொல்றதெல்லாம் நிறுத்து, இந்த சாக்கு போக்கு சொல்றதெல்லாம் நிறுத்து, எழும்பே போய் அந்த ராஜாவை அவன் புருஷனை பாரு அப்படின்னு ஒரு பிரசங்கம் அடிச்சார் பாரு மொர்தெகாய். செக்கு போக்கு சக்கு போக்கு, அவ்வளவுதான். பூ ஒன்று புயலானது. யாரு?
எஸ்தர் 16 வசனத்துல நான் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் தெரியுமா எஸ்தரம்மா? 16 வசனத்துல தான் நம்ம எஸ்தரம்மா எழும்புறா, கிளம்புறா. நீர் போய் யூதரை எல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் அல்லும் பகலும் என்ன விட்டு போது புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ஒரு கைத்தட்டு கொடுக்கணுமா இல்லையா? சட்டத்தை மீறி நான் ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன், செத்தாலும் ஓராலா கராசைக்கிறே சாகிறேன். இனி எனக்கு பலவீனம் இல்லை, பலவீனத்தில் நான் இருக்க மாட்டேன். காரியம் அறியாத பலவீனம் எனக்கு இனி இல்லை, காரணங்கள் சொல்லுகிற பலவீனம் இனி எனக்கு இல்லை, கர்த்தருக்காக எழும்ப விரும்பாத பலவீனம் இனி எனக்கு இல்லை. இப்பொழுது நான் பலத்தோடு எழும்புகிறேன், கர்த்தருக்காக எழும்புகிறேன், தேவ ஜனத்துக்காக எழும்புகிறேன், பலவீனத்தின் நின்று பலனாய் எழும்புகிறேன். செத்தாலும் சாக. God needs somebody like Esther. Tonight, இந்த இரவு எஸ்தரை போல ஆட்களை பரலோகம் தேடுது. இப்போ வேணும் அரண்மனை, சாப்பாடு, சொகுசு அப்படின்னு நினைச்ச எஸ்தரம்மா, ஜீவன் போயிடக்கூடாதுன்னு நினைச்ச எஸ்தரம்மா, செத்துறக்கூடாது, இந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறாரு, நம்ம உட்காந்து நல்லா அதை அனுபவிப்போம், என்ஜாய் பண்ணுவோம்னு நினைச்ச எஸ்தரம்மா இப்ப சொல்றா, எனக்கு இனி அரண்மனைலாம் பெருசு இல்லை, எனக்கு சோத்திரம் இந்த பட்டம் பதவியெல்லாம் பெருசு இல்லை, உசுரே பெருசு இல்லை, நான் செத்தாலும் சாகிறேன், தேவனுக்காக எழும்புவேன், என் பலவீனத்தில் நின்று நான் விடுதலை ஆகிறேன், என் பலவீன வட்டத்திலிருந்து நான் வெளியே வருகிறேன். இருக்கீங்களா? விடுதலை ஆகி எழும்பினாளா? அடிமைத்தனத்தில் இருந்து, அனாதை நிலையில் இருந்து, அழுகை வாழ்க்கையில் இருந்து, ஆதரவற்ற நிலையில் இருந்து அவ விடுதலையானது பெரிய விஷயம் இல்லை, அது பெரிய விஷயம் இல்லை, அது ஆண்டவர் அவளை விடுதலை ஆக்கினாரு, ராஜாத்தி ஆக்கினாரு. இப்போ இந்த 4ஆம் அதிகாரத்தில் அவ விடுதலை ஆகிறா பாருங்க, 4:16 விடுதலை ஆகிறா பாருங்க, அதான் பெரிய விஷயம். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லிட்டேன்னு தெரியல. பல வருஷமா அவ அடிமைத்தனத்துல தான் இருந்தா, பாபிலோன்ல சிறையிருப்புல இருந்தா, ஆதரவு இல்லாம அப்பா அம்மா இல்லாம இருந்தா, அழுகதான் வாழ்க்கைன்னு இருந்தா, அதிலிருந்து கர்த்தர் அவளை விடுதலையாக்கினார். அந்த விடுதலையை விட இப்போ இந்த 4ஆம் அதிகாரத்துல காரியம் அறியாத பலவீனம், காரணங்கள் சொல்லுகிற பலவீனம், கர்த்தருக்காக எழும்ப மறுக்கிற பலவீனம், அதிலிருந்து விடுதலையானா பாருங்க, அதான் ஒரிஜினல். ஓ ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அந்த பலவீனத்தினின்று நம்மை விடுதலை செய்ய விரும்புறாரு. இப்ப வருவோம். ஒரு எஸ்தர் எழுமுனா, அங்க ஒரு அம்மா அந்த பலவீனத்தினின்று விடுதலையான உடனே சாத்தானுக்கு வீழ்ச்சி, சத்துருக்களுக்கு வெட்கம், சகல ஜனத்துக்கும். அப்படியே எஸ்தரம்மாவை கனெக்ட் பண்ணுங்க. ஒரு அஸ்தரம்மா எழுமுன உடனே ஆமானுக்கு வீழ்ச்சி, செத்தானா, தூக்கு மரத்துல தொங்குனானா, சபையே நீ பலத்தோடு எழும்பிட்டேனா அன்று. இப்போ அதான் எனக்கு ஆமான் மேட்ரே இல்லை, உன்னை எதிர்க்கிற சத்துரு எனக்கு மேட்ரே இல்லை. சபையை எதிர்க்கிற சத்துருக்கள் இன்னைக்கு தேசத்துல சொத்துற பெரிய பெரிய நான் யார சொல்றேன்லாம் உங்களுக்கு தெரியும், எதை சொல்றேன்லாம் உங்களுக்கு தெரியும், அவங்கெல்லாம் ஆண்டவருக்கு பெரிய மேட்ரே இல்லை சார். நீங்களும் நானும் பலவீனத்துக்குள்ளே கிடக்கிறோம் பாருங்க, அதுதான் மேட்ரு. இந்த பலவீனத்திலிருந்து நம்ம எழும்பிட்டோம்னா யாரு எங்க தொங்க போறாங்கன்னு தெரியல, அவங்கள தொங்க விட போறாரு. நேத்து பேசினார் பாரு, கொன்று போடும்படி என் கை வல்லமை வெளிப்படும், என் கை வல்லமை நீங்கள் காண்பீர்கள், கொன்று போடும்படி. பார்வோன எகிப்திய சேனையை கொல்லும்படி அவர் கை வல்லமை வெளிப்படுச்சு இல்லையா? ஆமா, நீங்க கொன்னாரு. நீங்களும் நான் எழும்புனா போதும், சாத்தானுக்கு வீழ்ச்சி, சத்துருக்களுக்கு வெட்கம். என்ன சத்துருக்களுக்கு வெட்கம்? இந்த சட்டம் பாஸ் ஆன உடனே 127 தேசத்திலையும் இந்த ஆமானுடைய கூட்டம் இருந்தாங்க, ஆமானுடைய ஆட்கள்.
யூதருக்கு சத்துருக்கள். அவங்கெல்லாம் பெரிய சந்தோஷம். ஆகா, ரொம்ப நாளா காத்திருந்தோம்டா, ஒரு நாள் தோத்திரம் அந்த ஒரே நாள்ல 127 தேசத்திலையும் யூதர்களை என்ன செய்ய போறோம், நம்ம கொல்ல போறோம், அப்படி ஒரு சட்டம் வந்திருக்கு அப்படின்னு எல்லாரும் அவங்க மகிழ்ச்சியா இருந்தாங்களாம். 9:1 சொல்லுது, எஸ்தர் 9:1, யூதருடைய பகைஞர் யூதரை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே, அந்நாளிலே தானே யூதரானவர் தங்கள் பகைஞர்களை மேற்கொள்ளும்படி காரியம் மாறுதலாய் முடிந்தது. சத்துருக்கள் தலை தொங்கியது. வெட்கத்தை கர்த்தர் அவர்களுக்கு உடுத்தினார். அல்லேலூயா சொல்லுங்க. 127 தேசத்திலும் தேவ பிள்ளைகளின் சத்துருக்கள் வெட்கி தலை குனிந்தார்கள். ஒரு எஸ்தர் தன் பலவீனத்தினின்று எழும்பினப்போ ஆமானுக்கு அழிவு, சத்துருக்களுக்கு வெட்கம், சகல ஜனத்துக்கும் சந்தோஷம். இதுக்கு முந்தின அதிகாரத்தின் கடைசி வசனம் நான் முடிக்கிறேன். 8:17 தோத்திரம் பைபிள் சொல்லுது, ராஜாவின் வார்த்தையருடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணம் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாய் சகல ஜனத்துக்கும் சகல யூத மக்களுக்கும் ஒரு எஸ்தரின் நிமித்தம் மிகப்பெரிய சந்தோஷம், ஆரவாரம், மகிழ்ச்சி உண்டானது. உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாக்கப்பட்டாய். நீ ஒரு ஆளே உன் பலவீனத்தினின்று நீ விடுதலையாகி எழும்பினால் சாத்தானுக்கு தோல்வி, சத்துருக்களுக்கு வெட்கம், சகல ஜனத்துக்கும் சந்தோஷம். காரியம் அறியாத பலவீனம், காரணங்கள் சொல்லுகிற பலவீனம், கர்த்தருக்காக எழும்ப விரும்பாத பலவீனம். இந்த இரவு அந்த பலவீனங்களுக்கு ஆண்டவர் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து உங்களை ஒரு எஸ்தரை போல சாதிக்கிற, சத்துருக்களை வீழ்த்துகிற அசாத்தியமான கருவிகளா எழுப்ப விரும்புகிறார். எல்லாரும்